எளிமையான ஒரு அறிமுகம் மட்டும் கொடுத்துருக்கேன். அப்போ வந்து அதோட கூட இதோடைய அடுத்த கட்டம் என்ன, தொல்காப்பியம்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கறது ஒண்ணு. பட் அதை தாண்டி அதை கடுத்து அதை வச்சுட்டு ஏதாவது பயனுள்ளதாக செய்ய முடியுமா? முக்கியமா ஃப்ரம் தி கம்ப்யூட்டர்ஸ் சைட்ல இருந்து அது வந்து வெறும் ஒரு கேள்வியாக தான் நான் முன்வைக்கிறதா இருக்கேன். அதோடைய ஸ்கீமாஸ் எப்படி வந்து தொல்காப்பிய விதிமுறைகளை பயன்படுத்தி அங்கிருந்து ஒரு முழுமையான ஒரு ஸ்பெல் செக், அதுதான் வந்து ஒரு அடிப்படையான தேவை நமக்கு இன்றைக்கு இந்த கணினி யுகத்துல. என்ன பண்ணலாம் அப்படின்னா மிக அடிப்படையாக நமக்கு அது தேவை. ஒரு டாக்குமெண்ட் எழுதுறதுக்கோ இல்லை ஒரு மொழியில வந்து மேற்கொண்டு செல்வதற்கோ உங்களுக்கு வந்து மிக குறைந்தபட்ச தேவையாக அது நமக்கு இருக்கு. அது எப்படி உருவாக்குறோம் அப்படிங்கிறத பத்தி புதுசா பேசுறதா தான் நான் இன்றைக்கு ஒரு ஐடியா வச்சிருந்தேன். நான் அதற்கு பிறகு பேராசிரியர் தேவசுந்தரம் அவரை சந்திச்சு அவரை இங்க வர சொல்லி நான் கேட்டிருக்கேன். வந்திருக்க அவர் தன்னுடைய 2 மாணவர்களோட இது தொடர்பாக உங்களுக்கு தான் அறிமுகப்படுத்தணுங்கிறதுக்கு வந்து கூட காரணமே அவர் தான். அவருடைய அலுவலகத்தில் அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தப்ப அப்போ ஓய்வு பெற்றிருக்காரு. அவர் இருந்தப்ப அவருடைய அலுவலகத்துக்கு போய் அவர் செய்ததெல்லாம் நான் பார்த்தேன். வேற சில இடங்கள்ல அவர் டெமோ கொடுக்குறப்ப நான் பார்த்தேன். அது வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஒர்க்கு. அவர் நிச்சயமா அவர் பேசுறப்ப அவர் வந்து அவங்க என்ன செய்தாங்க அப்படிங்கிறத அவங்க நிச்சயமா சொல்லுவார். அதோட கூட சில டெமோ இருக்கு. அப்ப இன்னைக்கு நான் ஆக்சுவலா பேசுறது வந்து சூப்பர் இருந்தாலும் நான் ஸ்லைட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் அதை பத்தி பேச போறேன். ஏன்னா அந்த ஆக்சுவல் டெமோ பார்க்குறப்ப வெரி எக்ஸைட்டிங். இப்படி ஒரு சாத்தியக்கூறு இருக்கு, இதை எப்படி பண்ணணும், அதுக்கு வந்து அவங்க வந்து பல ஆண்டுகளாக வேலை செஞ்சிருக்காங்க. அவருடைய மாணவர்களும் அந்த சாஃப்ட்வேரா கட்டுறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதை செய்து இந்த டெமோ பார்க்கறது தெரியும். நான் அதனால அதை பத்தி நான் அதிகமாக பேச போறதில்லை. ரொம்ப பிரீஃபா சில அவுட்லைன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் சொல்லணும். ஏன்னா நான் போன தடவை பார்த்தது சில விதிமுறைகள். அந்த விதிகள் வந்து எப்படி ஒரு ஸ்பெல் செக் நோக்கி போகலாம் அப்படிங்கிறதுக்கான ரொம்ப லூசான, இது வந்து ஒரு டீப் லிங்குவிஸ்டிக்ஸ் ஆஸ்பெக்ட்லாம் கூட நான் கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு அதுக்கான பேக்ரவுண்ட் கிடையாது. இலக்கணம் சொல்லிலக்கணம் ரெண்டுத்துலேயும் சில விதிகளை பார்ப்போம். எப்படி வந்து எழுத்துக்கள்லாம் என்னென்ன, அந்த எழுத்துக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி சொற்களாக மாறுது, அந்த சொற்களாக மாறுறப்ப என்னென்னதெல்லாம் தொல்காப்பியர் அப்சர்வ் பண்ணி ஒரு விதியா கொடுத்துருக்கு. இது வந்து தொல்காப்பியர் ஒரு விதியை எழுதி அதை ஒட்டி தமிழ் புழங்கல. தமிழ் ஏற்கனவே இருந்தது. அதை அந்த சொற்கள் எல்லாத்தையும் அவர் ஒன்னா சேர்த்து வச்சு பார்க்கறப்ப அவர் கண்ணில் தெரிந்த அப்சர்வேஷன் எல்லாத்தையும் மிக சுருக்கமான அழகான விதியாக கொடுத்துருக்காரு. அதுல இருந்து நம்ம சில இன்சைட்ஸ் கிடைச்சது. எது வந்து ஒரு சொல்லுடைய ஆரம்பத்துல இருக்கும், எந்தெந்த எழுத்துக்கள் ஒரு சொல்லோட ஆரம்பத்துல இருக்கும், எந்தெந்த எழுத்துக்கள்லாம் ஒரு சொல்லோட இறுதியில் இருக்க முடியும், அந்த சொல்லுக்கு நடுவுல என்னென்ன எழுத்துக்கள் எதை அடுத்து எது எப்படி வரும், 2 சொல் இணையும் போது என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, அதை பத்தி நான் வந்து பிரீஃபா சொன்னோம். அதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெல் செக்கர்ல பயனாகும். நம்ம இப்ப இது வந்து தொல்காப்பியத்தில் சொன்னது சொற்கள் 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், அதான் மெயின் இது 2ம். அதுக்கப்புறமா இடைச்சொல்ங்கிறது வந்து ஒரு பெயர்ச்சொல்குள்ளயோ அல்லது வினைச்சொல்குள்ளயோ அதை இணைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். குறிச்சொல் நம்ம வந்து ஆங்கிலத்துல நம்ம அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ் அப்படின்னு பயன்படுத்தக்கூடிய சொற்கள் அவை. இதுல வந்து இதெல்லாம் ஜஸ்ட் ரீகேப். நம்ம ஏற்கனவே போன தடவை ரொம்ப பிரீஃபா பார்த்தது. இதுல பெயர்ச்சொல்லுடைய மிக முக்கியமான பண்பு அதோட அந்த கேசஸ் எல்லாம் சேர்த்து வரக்கூடியது. இது வந்து வேற்றுமை உறுப்புகளோட சேர்த்து வரும். இப்ப ராமன் அப்படின்னா ராமனை, ராமனோடு, ராமனால், ராமனுக்கு. தமிழ்ல நம்ம போனதை பார்த்த மாதிரி இந்த இன்ஃபெக்ஷன்ல அந்த வேற்றுமை உறுப்புகள்லாம் பெயர்ச்சொல்லோட சேர்த்து. அதனால
மெட்டாங்கிறது நம்ம ஸ்பெல் செக் பத்தி யோசிக்கிறது. ஸோ அது பின்னாடி நான் சொல்றேன். அதே மாதிரி வினைச்சொல் வந்து நமக்கு இரண்டாவது வினை முட்டு முழுக்க முடிந்து ஒரு காலத்தை காட்டக்கூடிய ஒன்று. இப்ப வந்தான், வருகிறான், வருவான், வந்து கொண்டிருக்கிறான் மாதிரியானது. இன்னொன்று எச்சம்னா அது வந்து ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடியோ அல்லது ஒரு வினைச்சொல்லுக்கு முன்னாடியோ வரக்கூடிய. வந்த பையன், வந்த பத்ரி போன்று ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடி வர்றது பெயர், ஒரு வினைச்சொல்லுக்கு முன்னாடி வர்றது வினைச்சொல். இதே வினை ஒரு வினைச்சொல்லுக்கு முன்னாடி. இங்கு வந்து பார்த்தான், பார்த்தான்றது ஒரு வினைச்சொல், முன்னாடி வந்த வந்து அப்படிங்கிறது ஒரு வினை, அது வினைக்கு முன்னாடி வர வினைச்சொல். இது எல்லாத்தையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை உடைக்கணும். adjective adverb நான் போய் ஸ்கிப் பண்ணிட்டேன். தமிழ் சொற்கள், இந்த சொற்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கறத பத்தி தொல்காப்பியத்துல டீடைல்ஸ் எதுவுமே கிடையாது. பார்க்கிறது ஒரு ரூட் வந்து எப்படி வந்தது, அவர் வந்து ஒரு வேர்ச்சொல் இருந்து ஒரு சொல் எப்படி உருவாகுது அப்படிங்கறத பத்தின ஒரு டீடைல் இருக்கும் தொல்காப்பியத்துல இல்ல. பின்னாடி வந்த தமிழ் இலக்கண நூல்களிலும் வந்து வேர்ச்சொல் பத்தின ஒரு பெரிய ஆராய்ச்சியில இறங்கல. ரொம்ப பின்னாடி ஐ திங்க் ஒரு சம்ஸ்கிருதத்துல இருந்து ஆரம்பித்து அந்த வேர்ச்சொல் ஆராய்ச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். சார் ஏதாவது தப்பா உலகன்னா கொஞ்சம் கரெக்ட் பண்ணிருக்கேன். தமிழ் தொடர்பான தமிழுடைய வேர்ச்சொல்கள் தொடர்பாக ஐ திங்க் ராபர்ட் கால்டுவெல் வந்து அந்த தமிழ் ஒப்பிலக்கணக்காரி, அதுக்கப்புறம் எமினோன் பரோ அவங்கதான் வந்து தமிழ் வேர்ச்சொல் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மச் லேட்டர் நம்ம வந்து 18th 19th சென்ச்சுரி தான் நம்ம பார்த்து பேசிட்டு இருக்கோம். எமினோ பரோ 20th சென்ச்சுரி, கால்டுவெல் தென் எமினோ பரோ. அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு வேர்ச்சொல் இருந்து எப்படி சொற்கள் பலவேறு மிகப்பெரிய சொற்கள் சொற்கள் உருவாகுது அப்படிங்கிறத பத்தின ஒரு பேக்ரவுண்ட் நமக்கு கிடையாது. அப்பயே வந்து நமக்கு ஆனா ஏகப்பட்ட சொற்கள் இருந்திருக்கு. அதை பத்தி கலெக்ட் பண்ணி பல களஞ்சியங்கள் வந்து நிகழ்ந்து அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பலவேறு அப்பவே இருந்திருக்கு. அதுலயும் வந்து எனக்கு பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. ஆனா பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்திருக்கு அப்படின்னு தெரியும். அதை மாடா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம வந்து அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லெக்சிகன், இன்றைக்கு இருக்கக்கூடிய கிரியா தற்கால தமிழர்கள், இதெல்லாம் வந்து வார்த்தைகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். மெட்ராஸ் லெக்சிகனே வந்து ஒரு விதத்துல ரொம்ப ஒரு மிக முக்கியமான முன்னோடி முயற்சி. அது நின்று போயிடுச்சு அப்புறம். ஸோ அந்த விதத்துல வந்து பிரைவேட் இனிஷியேட்டிவா கிரியாவுடைய தற்கால தமிழராதி வந்தது வந்து ஒரு கிரேட் ஒர்க். பட் கிரியாவும் வந்து சப்சிக்வெண்டா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நமக்கு இன்றைக்கு வந்து புழங்குறது பார்த்தா பத்திரிகை துறை புதுதாக வார்த்தைகளை உருவாக்கி அந்த வார்த்தைகளை பயன்பாட்டு கொண்டு வருது அப்படின்னு பார்த்தா பத்திரிகைகள் நமக்கு அவசியம் இருக்கு. ஜேர்னலிஸ்டிக் ஃபீல்ட்ல புத்தகம் எழுதுறவங்க, பத்திரிகை கட்டுரை எழுதுறவங்க தொடர்ந்து புது சொற்களை உருவாக்கிட்டே இருக்காங்க. கலைச்சொல்லாம் ரெகுலர் கலைச்சொல்லாக உருவாக்கி அது வந்து பொது பயன்பாட்டுக்கு புழக்கத்துக்கு வருது. இப்போ சமீபத்தில் வந்து தமிழ் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டி பேர் கூட மாற்றிட்டாங்க. தமிழ் வர்ச்சுவல் அகாடமி இப்போ பேர் மாற்றி அவங்க வந்து பல்வேறு துறைகளுக்கான இந்த ஒரு அடிப்படை கலைச்சொல் களஞ்சியத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. சட்டத்துறைக்காக, இன்ஜினியரிங்காக. ஸோ அந்த சொற்கள் எல்லாம் வந்து நமக்கு தேவை. அது ஒட்டுமொத்தமா அந்த சொற்கள் புதுசாக உருவாக்கப்படலாம் ஒன்னா சேர்க்கணும். அது நம்மளுடைய ஒரு ஸ்பெல் செக்கு அது ஒரு அடிப்படையான ஒரு தேவையா இருக்கு. அதே மாதிரி நமக்கு அடுத்த கட்டம் நமக்கு தேவை வந்து தமிழுடைய சொல் விரிவாக்கம் எப்படி நடக்குதுன்னா இந்த அடிப்படையான சொற்கள்ல பல்வேறு விகுதிகள் சஃபிக்ஸஸ் சேர்த்து ஒரு பெரிய கிளை வளர்ற மாதிரி வந்து ஒரு லார்ஜ் வேர்ல்ட் காம்ப்ளெக்ஸ் உருவாகும். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆங்கிலத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா அந்த மாதிரி கிடையாது.
ஆங்கிலத்துல ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஸ்டாண்டர்டான வார்த்தை. இப்போ வேர்ப் வந்து போனதான் நான் சொன்னேன். இப்படி வந்து ஒரு வினைச்சொல் எடுத்துக்கிறோம்னா ஆங்கிலத்துல ஒரு 5 டிஃபரெண்ட் ஃபார்ம் தான் வருது. ஆனா தமிழ் எடுத்துக்கிறோம்னா பெரிய கிளை ஒன்று. உதாரணத்துக்கு ஒரு பெயர் சொல்லும் அதோடைய வேண்டுகோள் இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா நிறைய இந்த மாடர்ன் தமிழை எழுதுறவங்க வந்து இந்த பிரிச்சு எழுதுவாங்க. எப்படி ஒரு உதாரணம் சொன்னா பார்வையை கொண்டு அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. அந்த பார்வையை கொண்டு அப்படின்னா வந்து நம்ம இன்னைக்கு தமிழ் பத்திரிகைகள்லாம் எழுது. அது தவறு. அந்த அது ஒட்டுமொத்தமா சேர்ந்தது ஒரு வார்த்தை தமிழை பொறுத்தவரைக்கும். இது இந்த பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? அவனை கொண்டு அவனுடன் அவன் பிளஸ் உடன்லாம் எழுதுற ஃபார்மேட் தான் இன்னைக்கு இருக்கு. பட் அது தப்பான மாடல். ஏன்னா அதுக்கு உடன் அப்படிங்கிறது வந்து ஒரு சஃபிக்ஸ். இப்படி வந்து ஆங்கிலத்தில் நம்ம எழுதுறப்ப ஒரு சஃபிக்ஸ் சேர்த்ததுதான் ஒரு முழுச்சொல் அப்படிங்கிறது. சஃபிக்ஸை தனியாக வெட்டி எடுத்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் போயிடும். இதே மாதிரிதான் வினைகள் வந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து தமிழ் பத்திரிகைகளையும் கட்டுரைகளையும் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்லாம் எழுதி பார்க்கணும். அது வந்து தமிழ் இலக்கண விதிப்படி வந்து கொண்டிருக்கிறான்ங்கிறது வந்து ஒரு சொல். அதுல இருக்கிற கொண்டுக்கும் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கும் வந்து தனியான அர்த்தத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம். கொள்ளுதல் அப்படிங்கிற அர்த்தம் வேற தமிழ்ல. ஆனா வந்து கொண்டு அப்படிங்கிற இடத்துல அதே அர்த்தம் கிடையாது. சரியான இந்த தத்துவம் வந்து நீங்க தொடர்ந்து இன்னைக்கு நான் வந்து தமிழ் எழுத்துல பார்க்கிறேன். எங்களுடைய பதிப்பு அலுவலகத்திலேருந்து ஆரம்பிச்சு எங்களுடைய எடிட்டர்கிட்ட எனக்கு தினம் சட்டை இதுதான் இருக்கு. இப்படி எழுதினாதான் பொதுமக்களுக்கு புரியும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய எடிட்டர் சட்டையை பார்க்கணும். ஆனா வந்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறது வந்து தப்பான தமிழ் பிரயோகம். வந்து கொண்டிருக்கிறான்ங்கிறது ஒன்றுதான். ஆனா என்ன ஆயிடுது, அது வந்து கொண்டிருக்கிறான்னு நம்ம ஒரு சொல்ல உருவாக்குறோம். ரொம்ப நீளமான ஒரு சொல்லா இருக்கு. தமிழ்ல வந்து இந்த பேசிக் ஹைபனேஷன் கான்செப்ட் எப்படி நம்ம கொண்டு வரணும். வந்து கொண்டிருக்கிறான்ங்கிறத நீங்க எழுதுறப்ப ஒரு பக்கத்துடைய ஒரு பேப்பருடைய லைனோட எழுதி வந்துட்டீங்க. அப்ப அதை எப்படி உடைச்சு எழுதுறது? வந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு எழுதுறதா? அல்லது அந்த இடத்துல என்னுடைய லேஅவுட், என்னுடைய டீட்டெயில்ஸ் செய்யறது வேற. என்னுடைய லேஅவுட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, பேஜ் டைப்பிஸ்ட், அவங்க வந்து அடிப்படை கிராமர் அவங்க ஏதோ விதமா உள்வாங்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு உடைக்கிறதுங்கிறது ஒரு அடுத்த உடை. நான் வந்து என்னுடைய புத்தகங்கள்ல நான் எடிட் பண்ற புத்தகங்கள் நான் எழுதுறதுக்கோ ஒரு கடுமையான போராட்டம் பண்ணுறேன். எப்பவுமே அவங்களோட நான் கொடுக்கறத அப்படியே பயன்படுத்து. உடைக்கணும்னா நான் சொல்ற மாதிரி உட. அந்த ஒவ்வொரு வார்த்தை இருக்கு இல்லையா, வந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது வந்து ஒரு சஃபிக்ஸ் சேர்ந்த ஒரு புது வார்த்தை. அந்த புது வார்த்தை வந்து உடைத்து எழுதக்கூடாது. ஒண்ணு. இப்ப வினைக்கு நம்ம சொன்ன மாதிரி பெரிய ஸ்ட்ரீம் ப்ராசஸ். அது ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருள் இருக்கு. அதை நீங்க உடைச்சா அந்த பொருள் மாறிடும். இப்ப பிற மொழிக்கும், அதாவது பிற மொழின்னு சொல்றத விட ஆங்கிலம் தமிழ் அப்படிங்கிற ரெண்டே. இப்ப ஆங்கிலத்துக்கு ஸ்பெல் செக் பண்ணணும்னா என்ன செய்யலாம்? ஆங்கிலத்துக்கு ஸ்பெல் செக் பண்றதா இருந்தா அத்தனை வேர்ட்ஸையும் ஒரு கார்பஸ்ல போட்டு ஒரு வேர்ட் எடுத்துட்டோம்னா அவருடைய எல்லா ஃபார்ம்ஸையும் அவர் சேர்த்து. இப்போ உதாரணத்துக்கு நம்ம யூஸ்வலா நம்ம படிக்கிற கோ வெண்ட் கான் அப்படிங்கிறோம்னா கோ வெண்ட் கான் 3 போடுறோம். தென் கோயிங். இந்த 4 ஃபார்மை தவிர அந்த கோவுடைய ரூட் சேர்றது எதுவும் வேற வேரியேஷன் எதுவுமே கிடையாது. இந்த 4 பிளஸ் வேரியஸ் ஆக்சிலரி ரூட்ஸ் வில், ஷேர், கேன், குட், குட், அதெல்லாம் ஒட்டுமொத்தமா எல்லா வினைச்சொல்லுக்கும் தேவையான காமன் ஆக்சிலரி ரூட்ஸ் அது இருக்கும். இதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா இந்த கோ சார்ந்து வரக்கூடிய எல்லா மீனிங் கவர் பண்ணி அவ்வளவுதான். அதே மாதிரிதான் நவுன்ஸும் எல்லா பேர்களுக்கு தெரிஞ்ச காமன் பேர்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து போட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு.
ஏன்னா அது ஒரு அது வந்து அதன் மேல எந்த சப்ஜெக்ட்ஸும் சேர்ந்து அதை மாற்றுறது கிடையாது. நீங்க அந்த கம்ப்ளீட் கேசஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, பெயர் சொல் கேசஸ், அதெல்லாமே தனியா வரக்கூடிய டு ஹிம், ஃப்ரம் ஹிம், ஆர் ஹிஸ் அப்படின்னு மாறும். அல்லது பெயர் சொல்லுக்கு ஒரு அபாசிட்டி போட்டு பத்ரீஸ் பென். ஸோ அந்த ஒரே ஒரு ஃபார்ம் மாறுறது மட்டும்தான் இருக்கு. மீது எல்லாமே உங்களுக்கு அந்த வேர்ட் தனித்தனியா இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிடுறேன், ஒரு ஆங்கிலத்துக்கு ஒரு ஸ்பெல் செக் பண்றேன்னா நான் இந்த கம்ப்ளீட் வேர்ட் டேட்டா பேஸ் உருவாக்கிட்டு சிம்பிள் பேட்டர்ன் மேட்சிங் மட்டும்தான். ஆனா தமிழ்ல நம்ம அப்படி செய்யறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. பட் இன்ஸ்டெட் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நான் ரொம்ப மேலோட்டமா சொல்றேன். என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறத ரொம்ப டெமோ பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேர்ட் கார்பஸ் ஒண்ணு உருவாக்கிக்கிறோம் தமிழ்ல இதுவரைக்கும் நமக்கு தெரிந்த அடிப்படை வேர் வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஒன்னா சேர்த்து நம்முடைய கார்பஸ் போடுறோம். அதோட கூட தனியாக சஃபிக்ஸஸ் செட் முழுக்க வச்சுக்கணும். அந்த சஃபிக்ஸ்ல எதெல்லாம் பேருக்கான சஃபிக்ஸ், பெயர் விகுதிகள், எதெல்லாம் வினைக்கான விகுதிகள், எதெல்லாம் உயிர்ச்சொற்களுக்கு தேவையான விகுதிகள், இதெல்லாம் தனித்தனியா மார்க் பண்ணி சேர்த்து வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து பல்வேறு விதமான காம்பினேஷன்ஸ் உருவாக்குறத கிடைக்கிறதா நம்ம வந்து இன்றைக்கு தமிழை பயன்படுத்தக்கூடிய எல்லா எந்த ஃபார்முலால இது ரெண்டும் சேரும் அப்படிங்கிறதுக்கான விதிகள் கொடுக்க தொல்காப்பியத்துல கொடுத்தாச்சு. ஸோ நமக்கு தேவை தொல்காப்பியத்துல இல்லாத ஒரு மாடர்ன் விதிகள் ஒன்று ரெண்டு இருக்கலாம். பட் அடிப்படையில தொல்காப்பியம் வந்து நமக்கு தேவையான விதிகள் எல்லாத்தையுமே கவர் பண்ணும். ஸோ நமக்கு தேவை இந்த முன்னே போகலாம். அடிப்படை வேர் சொற்கள், அது எந்த விதியும் சேராத வேர் சொற்கள் ஒண்ணு. ரெண்டாவது விதிகள் எல்லாம் தனியாக குறித்து உருவாக்கின ரெண்டாவது டேட்டாபேஸ். மூணாவது ரூல்ஸ், தொல்காப்பியத்திலிருந்து தொகுத்து எடுத்து எழுதின விதிகள். இந்த விதிகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த ரெண்டு டேட்டாபேஸையும் சேர்க்கிறத நமக்கு அந்த லாங்குவேஜோடைய கம்ப்ளீட்னஸ் கிடைச்சது. ஸோ இதுல எங்கிருந்து ஒரு தொல்காப்பியம் அல்லது தொல்காப்பியம் போன்ற பின்னாடி வரக்கூடிய நன்னூல் போன்ற விதிகளாக இருக்கிறோம், அது எந்த விதத்தில் நமக்கு உபயோகமா இருக்கு அப்படின்னா, அந்த விதிகள் வந்து ஃபேர்லி கம்ப்ளீட்டா இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் வேல்யூ ஆஃப் தொல்காப்பியம்ன்றது நமக்கு வருது. ஏன்னா இந்த கார்பஸ் வந்து நீங்க உருவாக்கிடும். கார்பஸ் உருவாக்குறதுக்கு ஒரு லார்ஜ் பாடி ஆஃப் லிட்ரேச்சர் எடுத்தா ஒரு 100 புத்தகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ரன் த்ரூ அல்லது அந்த கம்ப்யூட்டர்ல போட்டு அதுல இருக்கிற வேர்ட் செட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உருவாக்கி எடுத்து வச்சுக்கணும். புதுதாக வார்த்தைகள் வர அதை அது வந்து சேர்த்துக்கணும். உதாரணத்துக்கு வந்து ஜெனட்டிக்ஸ் ஒரு துறை வந்ததுக்கு பிறகுதான் மரபணு அப்படிங்கிற ஒரு தமிழ் வார்த்தை நம்ம அப்படியே பயன்பாடு. நமக்கு அணுங்கிற வார்த்தை தனியாக பிசிக்ஸ்ல இருந்தும் அல்லது அதுக்கு முன்னாடி ரிலிஜியஸ் சம்பந்தமான தத்துவம்ல இருந்தே நமக்கு அணு அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடைச்சது. அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு இயற்பியல் அர்த்தம் வருது. ஆனா நம்ம வந்து அந்த அணுங்கிறது வந்து ஒரு அட்டாமிக், அதாவது ஒரு பேஸ் யூனிட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் வந்தோடனே ஜெனட்டிக்ஸ்ல ஜீன் அப்படிங்கிறதுக்கு நம்ம மரபணு அப்படிங்கிற சொல்லாக பார்த்திருக்க. மரபணு அப்படிங்கிற வார்த்தையை நம்மளுடைய கார்பஸ்ல சேர்ந்ததுன்னா உடனே அந்த தொல்காப்பிய விதிகள் மீது எல்லாத்தையும் கவர் பண்ணி அது மரபணுங்கிறது வந்து ஒரு பெயர் சொல். மரபணுங்கிறது பெயர் சொல் ஆன உடனேயே அந்த ஒரு நொடியிலேயே உங்களுக்கு தொல்காப்பிய விதிகள் வந்து அது எந்த மாதிரியான பெயர் சஃபிக்ஸ் பெயர் சொல்லோட சேர்ந்து வரக்கூடிய வெற்றி உருவங்களோட சேர்ந்து இயக்கும். மரபணுவை மரபணுவால் அப்படின்னு தான் இருக்க முடியும். அப்படிங்கிற அந்த நூ அப்படின்னு முடியுது, மூ அப்படிங்கிறப்ப அது எந்த மாதிரி சஃபிக்ஸோட சேர்ந்து எப்படி வரும் அப்படிங்கிற ரூல்ஸ் கிளியரா டிஃபைன் பண்ணுறது. ஸோ அது உங்களுடைய கம்ப்ளீட் லாங்குவேஜை உங்களுக்கு டிஃபைன் பண்ணிடுது அந்த ஒரு கட்டத்துக்கு. இல்லை நீங்க நாளைக்கு புதுதாக இன்னொரு ஒரு வார்த்தை உருவாக்கிட்டீங்கன்னாலும் தொல்காப்பிய விதிகள் அதை ஹேண்டில் பண்ணிக்கணும் கம்ப்ளீட்டா. சரி, இப்ப கிராமர் அண்ட் ஸ்பெல் செக் அப்படிங்கிறது பொதுவாக தமிழ்ல எனக்கு தெரிந்து என்ன மாதிரியான பிழைகள் வரும் அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு அதுல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா இதுதான் வந்து ஒத்த ஒளிய எழுப்பக்கூடிய வார்த்தைகள், அதாவது எழுத்து. இதுல வந்து உண்மையில சொல்ல போனா
இந்த வந்து ஒரு சிக்கலையே கொடுக்கக்கூடாது உச்சரிப்பின்படி. ஆனால் இன்றைய தமிழ்ல வந்து இது மூணுத்தையும் குழப்பி இவ்வளவு மோசமான பிழைகள் வந்து இன்றைக்கு பொது எழுத்துல நான் பார்க்கிறேன். நம்ம வந்து அதை வாழைப்பழங்கிறத வந்து உச்சரிக்க தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி நீங்க வந்து அதெல்லாம் வந்து ஒரு பிழையே இல்லை அப்படின்னு கருதக்கூடிய அளவுக்கு நீங்க வந்து இந்த மயக்கம் பார்ப்பீங்க. ஆனா சின்ன பிள்ளைகளுடைய எழுத்து தமிழ் எழுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனா இந்த ரெண்டு என்னுடைய பொண்ணுடைய தமிழ் புத்தகத்தை எடுத்து பார்த்தேன்னா இது சர்வசாதாரண ஒரு ஓரளவுக்கு இதுவும் வரும். அந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி இல்லைன்னா பட் இது இந்த பிழைகள் வந்து நீங்க சர்வசாதாரணமா பார்க்கணும். பட் இதை வந்து எப்படி தீர்க்கிறதுனா நம்முடைய கார்பஸ் கரெக்டா இருந்ததுன்னா போதும். எங்கன்னா இது வந்து இது எந்த இடத்துல வந்து ஒரு பிழை திருப்தியாக இதை கண்டுபிடிக்க முடியாதுன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெண்டுமே வந்து ஒரு வேல்யூன்னு சொல்ல இருக்கும் அப்படிங்கிறது. வலை 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 மழை மழை நிறைய இடத்துல. அப்ப இது ரெண்டுமே வந்து ஒரு வேலிடான ஒரு சொல். அதை வந்து நீங்க வந்து ஒரு வெறும் ஒரு டேட்டா பேஸோட செக் பண்ணி பிக்ஸ் பண்ண முடியாது. பட் கான்டெக்ஸ்ட் பார்க்க வேண்டியிருக்கும். அப்ப வந்து கான்டெக்ஸ்ட புரிஞ்சு கொள்ளக்கூடிய முடியுமா ஒரு கம்ப்யூட்டரால அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பாசிபிள். அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுக்கு இன்னும் ஒரு ஹையர் லெவல் கிராமர் ஏதாவது எழுத வேண்டியது. பட் இது வந்து பெரும்பாலும் சிம்பிள் டேட்டா பேஸ் சர்ச்லயே இது வந்து இந்த பிழைய ரிமூவ் பண்ணிடும். அதுக்கப்புறமா வந்து சொற்கள் சேரும் போது வரக்கூடிய, அதாவது கூட சொற்கள் சேரும் போது சொல்றதை விட சொற்கள் உருவாக்கப்படும் போது இதுதான் வந்து சொற்கள் சேரும் போது வர பிழை. இது வந்து நான் சர்வசாதாரணமா இதுவும் நான் இணையத்தில் பார்க்கிறது. வா அப்படிங்கிற ரூட்ல இருந்து வரதான் வந்து கொண்டிருக்கிறான். ஆனா வந்து கொண்டிருக்கிறான் ஈக்கு வரணுமா கூடாதா? வரக்கூடாதுன்னா ஏன் வரக்கூடாது? அது நம்ம அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து புணர்ச்சி எல்லாம் ஓரளவுக்கு பார்க்கணும். பட் அது ஞாபகத்துல எல்லாருக்கும் இருக்குமா அப்படிங்கிறது தான் சிக்கல். அதே மாதிரிதான் வந்து படித்துக் கொண்டிருக்கிறாங்க எதுக்கு வரணுமா கூடாது, அதுதான் நான் ஹைலைட் பண்ணிருக்கேன். நான் எழுதிக்கிற ரெண்டுமே வந்து தப்பான சோ இதை நீங்க வந்து ஆக்சுவலா அவங்க உருவாக்கி இருக்கிற சாஃப்ட்வேர்ல வந்து இதை பிக்ஸ் பண்ணி காமிக்கணும். இப்ப பாக்குறப்ப வந்து he will be able to explain எப்படி வந்து அவங்க அதற்கான லாஜிக் எழுதினாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி இது வந்து ஒரு ஒரு சொல்ல உருவாக்குறப்ப வரக்கூடிய இன்டர்னல் ப்ராப்ளம். இன்னொன்னு ரெண்டு சொற்கள் அடுத்தடுத்து வரும்பொழுது இது ரெண்டும் இந்த கான்செப்ட் வந்து இந்த ஒற்றுங்கிறது வந்து யூனிக் தமிழ். இந்திய மொழிகள்ல வேற எதுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சார் இது உங்களுடைய கமெண்ட். இது இந்திய மொழிகள்ல வேற எதுக்கு இந்த மாதிரியான இருக்கா? சரி, நீங்க நான் முடிச்சிருவேன். நீங்க உங்களுடைய கருத்துக்கெல்லாம் சொல்லுங்க சார். சோ அப்படி பார்க்கறப்ப உங்களுக்கு வந்து இதுவும் வந்து காமன் எரர்ஸ். இங்க வந்து ஐ ஹவ் டு மேக் அ பாயிண்ட். இன்னைக்கு வந்து ஏன் தமிழ் பத்திரிகைகள் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டாங்க. அந்த ஸ்டாண்ட் படி அவங்க வந்து சொல் சேர்றப்ப வர ஒற்ற அவங்க வந்து கண்டுகொள்றதே இல்லை. முக்கியமாக தலைப்புச் செய்திகள் நீங்க தினமணி தினமலர்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க எல்லாத்தையும் பாருங்க. தலைப்புச் செய்திகள்ல ஒற்ற ஒட்டு மொத்தமா பண்ணிடுறாங்க. எவ்வளவு பேர் கவனிச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்களோட பாயிண்ட் வந்து ஸ்பேஸ் பிரீமியம். நான் நல்ல பையன் இதுல இனிமே இப்ப இருக்கக்கூடாது, குட்டி பையன்ல இப்ப இருக்கணும். பட் குட்டி பையன் தான் சொன்னா அவங்க என்ன கெட்டு போயிடுச்சு, தலைப்பு செய்தி தான் போடுறேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்டாண்ட் ஒன்று எடுத்து அதை வெட்டிட்டாங்க. இதை நீங்க வந்து கவனிச்சு பார்க்கலாம். இதோடைய இம்பாக்ட் வந்து ஐ திங்க் இஸ் பேட். ஏன்னா இது வந்து ஒரு தமிழுடைய ஒரு அடிப்படை கூறு. 2000 வருஷத்துக்கு மேல நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிறோம்.
மாறி ஒற்று வரும். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். ஒற்று வந்தால் அதுக்கு ஒரு பொருள், ஒற்று வராட்டி இன்னொரு பொருள். அந்த ஒற்று தான் வந்து அந்த இடத்துல பொருளை சிக்னிஃபை பண்ணக்கூடிய அளவு. பட் சொல்லலாம் வந்து அது எவ்வளவு இடத்துல அந்த மாதிரி வருது, ரொம்ப குறைவான இடங்கள்ல மட்டும்தான். அதுக்காக இதை தெரிந்து கொள்ளலாம். இதை வந்து பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு சொல்லித்தரது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால கல்வி முறையிலேயே அதை தூக்கிடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 அன்ரிட்டன் அண்டர்ஸ்டாண்டிங் இறங்கிடுச்சு மாதிரி. Again, I think it is retrograde step. இந்த ஒற்றை வந்து ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி தள்ளிடுறது. எங்க இதோடைய ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இது வந்து சரியான முறையில பள்ளிக்கூடங்கள்ல சொல்லித்தர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப எளிமையாக சொல்லித்தர முடியும். அந்த எஃபர்ட் எடுக்கப்படாததுனால அதுவும் ஒரு லாஸ்ட் 2-3 டிகேட்ஸ்ல தான் இதுக்கு வந்து ஒரு குறைவான ஒரு ஃபோக்கஸ் கொடுத்து நீங்க வந்து இட்ஸ் நோ கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் பிராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கு வந்து நான் பொதுவாக எனக்கு கிடைக்கிற ஸ்கிரிப்ட், புத்தகத்துக்கான ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய மிகப்பெரிய தலைவலி இந்த ஒட்டுப்பிழையை சரிப்படுத்துறது தான். எங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிற ஒரு 10 பேர் இருக்கோம்னா 2 பேர், எந்த 2 பேருக்கும் ஒரு காமன் அபிப்பிராயம் இருக்குது. இது எப்படி அபிப்பிராயத்துக்கு வருது? இட் இஸ் ஆக்சுவலி a proper science. ஆனா அந்த சயின்ஸை நாங்கள் ஒழுங்கா புரிஞ்சுக்காததுனால அது வந்து ஒரு பர்சனல் அபிப்பிராயம். இல்ல ஐ டோன்ட் திங்க் இங்கெல்லாம் வரக்கூடாது, இல்ல இங்க வரும் அப்படின்னு 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க. இது சண்டை போடுறதுக்கான இடமே கிடையாது. வெல் டிஃபைன்ட் சயின்ஸ். பர்டிகுலர்லி அந்த டெஃபினிஷன் வந்து ரொம்ப ப்ரிசைஸா கொள்ளாட்டில ஒட்டுக்கானது கிளீனா வந்துச்சு. அது நம்ம புதுசாக ஒண்ணுமே அதை செயல்படுற அவசியமே கிடையாது. தட் இஸ் வேர் அதை வந்து அந்த ரூல்ஸ் அப்ளை பண்றப்ப ஒரு கம்ப்யூட்டருக்கு அதை சொல்லிக் கொடுத்துற முடியுது ஈஸியா. மனிதர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து உள்வாங்கிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. ஸோ தட் இஸ் வேர் அவர் ஃபோக்கஸ். இது வந்து ஒரு ஸ்பெல் செக் சாஃப்ட்வேரா வர்றப்ப அட்லீஸ்ட் அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. சரி, இந்த பிழை கலைதல் எப்படி? ஒண்ணு சொற்களஞ்சியத்துல இருக்கிற வார்த்தையை தப்பா எழுதிருந்தா அதை வந்து கரெக்ட் பண்ணிடலாம், அல்லது அதை சஜஷன்ஸ் கொடுக்கலாம். இந்த 5ல எது உனக்கு தேவை, ஒரே மாதிரியான ஒத்த எழுத்து கிட்டக்க இருந்ததுன்னா அதை கொடுத்து. இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஃபார்வர்ட்ல போறோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணா, நான் வந்து பா அப்படிங்கிறது பார்த்தான் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, பார்த்தான் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இப்ப நம்ம பார் அப்படிங்கிறது போய் ஆகும். அதுதான் வந்து ரிவர்ஸ்ல போய் நீங்க ஒரு சொல் சரியாக உருவாக்கி இருக்கா. இப்ப வந்து இந்த ஒரு சரி, இப்ப வந்து வந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது இது வந்து இதோடைய பிழையை நம்ம எப்படி திருத்துறது? அதுக்கு எந்த ரூட்ல இருந்து ஆரம்பிச்சு இது வந்திருக்க முடியும் அப்படிங்கறத எழுதி, அப்ப வந்து கொண்டிருக்கிறான்ங்கிறத பகுத்துட்டே வரும். பகுத்தல் அப்படின்னா அதை உடைச்சுட்டே வரும், அதை பாஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணணும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து இது வந்து நம்ம நான் வளர்க்கணும். இப்போ ராமன் பாடத்தை விரைவாக படிக்கிறான்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இப்போ ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து ராமன் அதுல வகுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது வந்து நேரடியாக ஒரு பெயர் சொல், ஒரு ஆளுடைய பெயர். பாடத்தை இதுல வந்து நீங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நாம போன தடவை அதை பார்த்தோம். ரா அப்படிங்கிறதுல வந்து ஒரு தமிழ் சொல் ஆரம்பிக்கிறது, அதனால அது வந்து இராமன் அப்படின்னு தான் இருக்கணும். ஆனா இன்றைய மாடர்ன் தமிழ்ல அட்லீஸ்ட் அந்த பார்ட் வந்து நம்ம பயன்பாட்டுல அதை விட்டுடுறோம். இராமன் போட்டாலும் சரி, ராமன் போட்டாலும் சரி, அதனால அதை விட்டுட்டேன். பாடத்தை அப்படிங்கிறது வந்து பாடம் பிளஸ் ஐ. ஏன் பாடம் பிளஸ் ஐ? நீங்க பிடிக்கிற பாடம் பிளஸ் ஐ படிக்கிறா. சோ அந்த பாடத்துல சைங்கிறப்ப வர்றப்பதான் அந்த இதுல இத்துங்கிறது ஒண்ணு வருது. அதுக்கான விதியை நம்ம போன தடவை பார்ப்போம் அப்படின்னா. இப்ப பாடத்தைங்கிறத எப்படி நான் இந்த மாதிரி உடைச்சு எடுக்கிறேன்? பாடத்தை இப்ப உடைக்கிறப்ப நீங்க பாத்தீங்கன்னா பின்பக்கத்துல இருந்து முன்னாடில இருந்து. சோ முதல்ல வந்து கடைசி டைய இருக்கிறது, அதை உடைச்சு அப்படியே நீங்க வந்து கடைசியா என்ன மிச்சம் இருக்கோ அதுதான். அதே மாதிரி விரைவாக, ஆக விரைவு, படிக்கிறான் அப்படிங்கிறது ஆண் திரு படி.
அப்புறம் இது ஒவ்வொன்றையும் டேக் பண்ணும். இது ஒவ்வொன்று என்ன? இது ஒண்ணு ரூட் வேர்ட், இன்னொன்னு வேரியஸ் சஃபிக்ஸ். இந்த ஒவ்வொரு சஃபிக்ஸுக்கும் ஒரு பொருள். இதை நீங்க போட்டுட்டீங்கன்னா இதை வந்து எப்படிதான் இது எப்படி சேரணும் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நான் இதை ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து படிக்கிறான் பதில் படி பதில் இத்து போடுறேன்னு வச்சுக்கோங்க. படி இத்து கீரான் அப்படின்னு எழுதினா அது தப்புதான் அப்படிங்கறது நம்ம பார்த்தோன்னே தெரியுது இல்லையா? அதான் ஒரு கணினி சொல்லித்தரேன். அந்த இடத்துல படிக்கிறான்னு வர முடியாது, அல்லது படிக்கிறான்னு வர முடியாது, இக்கு இல்லாம படிக்கிறான் அப்படின்னு வர முடியாது. அப்படிங்கறத ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிகள் இருக்கு சொல்ல முடியும். இப்பதான் நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு வாக்கியமாக இருந்தாலும் அதை வந்து சின்ன சின்ன வார்த்தைகளாக உடைச்சு, அந்த வார்த்தைகளை அதோடைய இறுதியிலிருந்து ஆரம்பிச்சு உடைச்சு அதை எழுதிட்டீங்கன்னா அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் ஒர்க். அதுக்கு பிறகு அதை கரெக்ட் பண்ணி அது கம்போஸ் ஆகிறதுக்கு இப்படிதான் வரணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஸ்பெல் செக் பண்ணிட்டு இது ரொம்ப எளிதா நான் சொல்லிட்டேன். இதை செய்யறதுதான் வந்து எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா அவர் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் அதோடைய டிஃபிகல்டி. ஃபர்ஸ்ட் ஒரு டெமோ ஒன்று கொடுக்க சொல்றேன். அதுக்கு பிறகு நம்ம நிச்சயமா நிறைய கேள்விகள் இருக்கும். அதை விளைவிச்சது எங்கிட்ட ஏதாவது கேள்வி இருந்தா எங்கிட்ட கேட்காதீங்க, ஏன்னா அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் வந்து கரெக்டா பதில் தெரியுது. குறிப்பாக தமிழாசிரியர் இருக்கிற முறையில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு தொல்காப்பியம் பற்றி இப்படி ஒரு சனிக்கிழமை மாறி நேரத்தில் ஒரு அமைதியா பொறுப்பையா கேட்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதுவே எனக்கு மிக ஆச்சரியமானது டாக்டர் பத்ரி அவர்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உள்ள அவர்கள் வந்து தொல்காப்பியம் பற்றி எனக்கு தெளிவா சொல்ல ஆச்சரியமா இருக்கு. அவர்களாம பாராட்டுக்காக சொல்ல, உண்மையில அவர்களாம ரொம்ப தெளிவா எடுத்து சொல்ல. என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கு. தமிழாசிரியர் சொல்றது ஆச்சரியம் புரியல. ஆனா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உள்ள ஒருத்தர் வந்து தொல்காப்பியம் பற்றி ஒரு தெளிவா சொல்ல ஆச்சரியமா இருக்குது. என்ன பொறுப்புல பொதுவாக இருந்ததுன்னா, நான் ஒரு லிங்குஸ்டிக்ஸ் ஸ்டூடெண்ட். அதனால எந்த மொழியோட உயர்ந்ததோ தாழ்ந்ததோ கிடையாது. என்ன பொறுத்த மாட்டேன். நம்ம கல்லூரி மன்னோரா காலத்தில் அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அது உடன்பாடு கிடையாது. எல்லா மொழியும் சமமானதான், எல்லா மொழிக்கும் இலக்கணம் உண்டு, எல்லா மொழியும் அந்த மொழி பேசுறவங்களுக்கு அது உயர்ந்ததுதான். தாழ்ந்ததுங்கிற கருத்து எனக்கு கிடையாது. அந்த லிங்குஸ்டிக் பரம்பரேஷன் எனக்கு கிடையாது. ஏன்னா லிங்குஸ்டிக்ஸ் படிச்சதுனால அந்த இடத்துல பார்க்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது ரெண்டு எனக்கு ஒண்ணு நம்முடைய பழைய மரக்கலைக்கலைகளையோ அல்லது மொழி ஆய்வுகள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு இன்னொரு பக்கம் எல்லாமே சொல்லிக்கார் தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்ம அது ரெண்டு இல்லாம நடுவில் பார்க்கணும். அந்த காலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எந்த அளவுக்கு தெளிவாக சொல்ல முடியுது. இன்னைக்கு இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டங்களிலேயே நம்ம சில பிரச்சனை முடிவு வர முடியல. அப்படிப்பட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எப்படி ஒரு தமிழ் மொழி பற்றி இவ்வளவு தரவுகளை எடுத்தவர் ஆய்வு செய்து விதிகளை தெரிவிக்கிறார். நம்ம ஆச்சரியமா இருக்கும். அதுலதான் நண்பர் பற்றி சொல்றது ரொம்ப ஆச்சரியம். அந்த மாதிரி எல்லாம் நிறைய இடங்கள் சொல்லுவாங்க. எழுத்தறியாரமோ சொல்லறியாரமோ ரொம்ப ஆச்சரியம். எழுத்த பகுத்தது இருந்து இந்த எழுத்து இங்க வரும் வராது, ஏன் வராது சொல்றதுல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நேற்று அவர் நண்பரை பேசிக்கிறது பொதுவாக வந்து தமிழாசிரியர் சொல்லுவாங்க, இந்த உடம்பு மைனோடு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ இலை கூட்டலா இலையா அப்படின்னு சொல்லுவோம். அது கூட நெகரம் வரும். இலை கூட்டல் ஆ இலையா நெகரம் உடம்பு மைனோடு. தெரு கூட்டலா தெரு மார்க்கு பகரம். நம்ம என்ன சொல்றாங்க, தமிழ்ல ஒரு சொல்லுக்குள்ள உயிர் எழுத்துக்களுக்கு உயிர் வராது. அந்த உயிர் வந்தால் நடுவுல ஒரு உடம்போடு மெய் வரும். அது எகரமா பகரமான்னு சொல்றாங்க. இது தொல்காப்பியம் தெரியுமா எனக்கு சொல்லிக்கிறேன். ஆனா சொல்லியிருக்கிறாரு, ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறார். ஆனா என்ன காரணங்கிறது அவர் சொல்லிக்கிறாரு. அந்த காரணம் ஏன் எகரம் வருது, ஏன் மகரம் வருது, ஏன் உயிருக்கு உயிர் நடுவில் உடம்போடு மெய் வரணும். அது தமிழுக்கு உயிர்கானதுன்னா மற்ற மொழிகளுக்கு உண்டான்னு பார்த்தா இன்னைக்கு ஆய்வு செய்து பார்க்கும்போது இது தமிழுக்கு மட்டும் உள்ளதில்லை, எல்லா மொழியுமே இருக்கு. ஆங்கிலத்திலே நீங்க பாருங்க, இப்போ 2 + x வேகமா சொல்லி பாருங்க. 2x மகரம் 2x. 3 + x சொல்லி பாருங்க 3x எகரம். இந்த
எகரம் மகரம் வருகிறது தமிழுக்கு மட்டும் இருக்காங்க இல்லை, பிற மொழியிலே இருக்கு. ஆனா அந்த காலகட்டங்களில் தமிழுக்கு வருவதுங்கிறத எடுத்து சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்களா, கல் கூட்டல் ஐ, கல் கூட்டல் ஐ, பல் கூட்டல் ஐ, கலை பலை இல்லை, கல்லை பல்லை வெட்டிக்குது, கல்லை பல்லை வெட்டிக்குது இல்லையா, ஏன் வெட்டிக்குதுங்க? ஆனா கால் கூட்டல் ஐ காலை, பால் கூட்டல் ஐ பாலை, அதோட ரெட்டிக்க மாட்டேங்குது. அப்ப ஏன் ரெட்டிக்குது? அது ஒரு காரணம். இப்படி பல்வேறு நுட்பங்களை, மொழி நுட்பம்னு சொல்றதுதான் மொழி நுட்பங்கள், வேர்ட் ஆர்கிடெக்சர். அந்த சொல்லுடைய அமைப்புல இந்த இடத்துல இப்படிதான் வரணும், இப்படி வரக்கூடாது, ஒரு என்ன காரணம் என்ன, 2000 ஆண்டுகள் தொழிலாளர்கள் சொல்றது ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த இடத்துல பார்க்கணும். இப்போ நண்பர் பத்திரி சொல்றது அந்த விதிகள் இன்றைக்கு நமக்கு பயன்பாடு உள்ளதாக பார்க்கும்போது தமிழை பட்டோட ஒரு பெரிய சிறப்பு அம்சமே தொடர்ச்சி அனுப்பு போகாம வந்திருக்கு. அன்றைய தொழிலாளர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் வளர்ந்து வந்தது அப்படியே இல்லை. இன்றைய தமிழுக்கு தொழிலாளர்கள் முழுமையாக பொறுத்து வராது. அப்படியே தொழிலாளர்களை இன்றைய மொழியை பயன்படுத்தினீங்கன்னா இன்றைக்கு மொழியோட புதிய புதிய வளர்ச்சிகளை வந்து தொழிலாளர்கள் சில சொல்ல முடியாது. ஆனா தொழிலாளர்கள் மொழி வளர்ந்து வந்திருக்கிறது. ஆனால் கூட அந்த வளர்ச்சி அறுந்து போகாம வந்ததுனால பெரும்பான்மை 80 விழுக்காடு 85 விழுக்காடு அன்றைக்குள்ள விதிகள் மீது பொருத்தி வரும். அப்ப இன்றையே தமிழ் நம்ம ஆய்வு செய்யும் போது அந்த 85 விதிகள் கிடையாது, 85 விழுக்காடுக்கு அதையும் பயன்படுத்திக் கொண்டு அந்த சொல்லப்படாததையோ அது விளக்கப்படாததையோ அதை புரியாம சேர்த்துக்கலாம். அப்ப நமக்கு எளிதாக இருக்கும். அப்ப தொழிலாளர்களையும் இன்றைக்கு பயன்படுமா பயன்படாத பார்க்கும்போது முழுமையாக நமக்கு பயன்படுத்தி சொல்றாங்க. சில விதிகளுக்கு பயன்படாம இருக்கலாம், அல்லது புதிய விதிகள் தோன்றிருக்கலாம், அதை ரொம்ப பயன்படும். இதுல நான் வந்து இந்த கணினி மொழியை கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக்ஸ், அந்த மொழி தொழில்நுட்ப லாங்குவேஜ் டெக்னாலஜி அந்த ஃபீல்ட ஒர்க் பண்றோம். எங்களை முழுமையான நோக்கம் இந்த கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக்ஸ் லாங்குவேஜ் டெக்னாலஜி அல்டிமேட் பர்பஸ் வந்து we have to make the computer to understand our natural language as we understand. நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடியுமா? In future, human machine interface with any influence of any mediator directly we should be able to talk with the computer. முடியுமா? இதுதான் பிரச்சனை. அப்ப அது என்ன செய்ய வேண்டியது? நம்முடைய பிரெயின்ல இப்ப நீங்க பேசுற நான் புரிந்து கொள்றேன், நான் பேசுற நீங்க புரிந்து கொள்றீங்க. காரணம் நம்ம பிரெயினுக்குள்ள அந்த லாங்குவேஜை பற்றி ஒரு கம்பைலர் பிரெயின் இருக்கு. தமிழ் லாங்குவேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், தமிழ் லாங்குவேஜ் கிராமர் என் பிரெயின் இருக்குது. அது மாதிரி உங்க பிரெயின் இருக்கு. அதை தான் எடுத்துறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். அப்ப அது போல நம்ம பிரெயின்ல உள்ள நம்முடைய நேச்சுரல் லாங்குவேஜ் உடைய அந்த நாலேஜ்ல வேர்ட்ஸ் பத்தியோ கிராமர் பத்தியோ அதை கம்பைலர் ஃபார்ம் உருவாக்கி கம்ப்யூட்டர் கொடுத்து நாம கம்ப்யூட்டர் பேச முடியுமா, அது உணர முடியுமா? இதான் வாழ்க்கை. ஸோ கம்ப்யூட்டருக்கு எப்படி மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்பைலர் உருவாக்கி கொடுக்குறீங்களோ அது போல நம்ம நேச்சுரல் லாங்குவேஜுக்கு ஒரு கம்பைலர் உருவாக்கி கம்ப்யூட்டர் கொடுத்தால் நாம அதோட பேச முடியும், அது நம்மளோட பேச முடியுங்களா? அப்ப எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறீங்களா? அது ஒரு எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஹியூமன் பிரெயின் வந்து அது ஒரு பயோகெமிக்கல் ஆர்கன், அதோட கெப்பாசிட்டியே வேற, அது எபிலிட்டியே வேற. பட் அதுக்கு ஒரு எலக்ட்ரானிக்ஸ், அது லிமிடேஷன் இருக்கு. அந்த லிமிடேஷன் உட்பட்டு நம்ம ஹியூமன் பிரெயின் புரியக்கூடிய இந்த நாளைக்கு எப்படி கொடுக்குதுன்னு தான் ப்ராப்ளம். அப்போ நம்ம ஹியூமன் பிரெயின் தான் உருவாக்கப்பட்ட தொழிலாளர்கள் அல்லது நன்முறை அந்த எலக்ட்ரானிக்ஸுக்காக எப்படி மாற்றி கொடுக்குது பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிருக்க உங்களுக்கே தெரியும். கம்ப்யூட்டிங் போகும்போது அப்படியே ஒரு மேத்தமெட்டிக் பார்க்கலாம் மாற்றி கொடுக்க முடியுங்க. அப்ப தொழிலாளர் விதிகளை அதை நாம அறிமுகப்படுகிறீர்கள் எப்படி கம்ப்யூட்டருக்கு புரியக்கூடிய ஒரு மேத்தமெட்டிக் பார்க்கலாம் மாற்றி கொடுக்குறதுனால எப்படி யோசிக்க சொல்ல வந்து கொண்டிருக்கிறாங்க. அது இக்கரை போடக்கூடாது, ஆனா இக்கரை போடக்கூடாதுங்கிறத என்ன விதிகள் அது தெளிவா சொல்ல முடியுமா? அது ஒரு மேத்தமெட்டிக்கல் பார்க்கலாம் மாற்ற முடியுமா? உங்களுக்கே தெரியும். கம்ப்யூட்டர் பொறுத்த மட்டும் ஒரு ப்ராப்பர்ட்டி சுற்றிய கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டி மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். 2+2=4 எனக்கு 4 தான், உங்களுக்கு 4 தான். தெரிஞ்சுதான் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டி. அதுபோல கிராமர்ங்கிறது வெதர் இட் இஸ் மேத்தமெட்டிக்கலா இருக்கலாம், அதான் பிரச்சனை. கிராமர் மேத்தமெட்டிக்கல். இப்போ ஆங்கிலத்தில் வந்து ஐ ஆஃப் காட் சொல்ல போறீங்க, யார் வந்தா கண்டிப்பா பாஸ் பார்ட்டிஸ் தான் வரணும் இருக்கு. ஐ ஆஃப் காட், ஐ ஆஃப் ரெண்டு சொல்ல மாட்டோம், ஐ ஆஃப் கோல் சொல்ல மாட்டோம். அப்போ தெளிவா இருக்கு. கிராஸ் யார் வந்தால் அடுத்து பாஸ் பார்ட்டிஸ் தான் வரணும். அதே சமயத்தில் ஐ மே கோ, ஐ கேன் கோ, ரூட் இந்த மாதிரி மே கோ, மேஸ் ஃபர்ஸ்ட் வந்தா அடுத்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தான் வரணும். இதுதான் மேத்தமெட்டிக்ஸ். அப்ப அது போல தமிழ் இருக்கான்னு பார்த்தா தமிழ் இலக்கண அமைப்பு அது போல தெளிவா இருக்கு. இப்ப வந்திருக்கிறேன், வந்து விட்டேன், வந்து பார்த்தேன், இந்த வந்து பார்த்தேன் வந்து விட்டேன் சொல்லும்போது இங்கிலீஷ்ல மாதிரி பர்ஃபெக்ட் அது மாதிரி வருது. விட்டேன் வந்து விட்டேன், அந்த விட்டேன் வந்ததுன்னா இன்னொரு விளைச்சல் வந்து இந்த மாதிரி வரும். செய்தி வாய்ப்பாடு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் எப்படி பாஸ் பார்ட்டிஸ்னு சொல்றீங்களோ தமிழ் அது மாதிரி செய்தி வாய்ப்பாடு வந்ததுதான் அது வீடு வந்தா செய்தி வாய்ப்பாடு வரும். செய்து விட்டேன், செய்து பார்த்தேன், செய்து தொலைத்தேன்,
அதே மாதிரி மூட் வரலாம், வர வேண்டும், வரக்கூடும். அந்த கூடும் வேண்டும் வந்துன்னா வர சேவை பண்ணணும். வர வேண்டும் வந்து பார்த்தேன்னு சொல்லும்போது, வந்து விட்டேன்னு சொல்லும்போது வந்து வடிவம் வர வேண்டும். வேண்டும் வரும்போது வரணும். அப்போ வேண்டும் மாணவர் வருவதா செய்ய வாய்ப்பாடு வரணும். விட்டேன் அது வேற மாதிரி வருவதுன்னா செய்தி வாய்ப்பாடு வரணும். இது மேத்தமெட்டிக்ஸ். இதோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் தமிழ்ல. இப்போ மயங்குன்னு சொல்றோம். மயங்கி நான் மயங்கினேன், தனிவினேன்னு சொல்லுவோம். நான் உங்களை மயங்கினேன், அது பிரேமினேன்னு சொல்றேன். அப்ப இந்த மயங்கு மாறுபட பாருங்க. மயங்கு இங்குங்கிறது இக்கா மாறும், வலிரவா மாறும். மயங்கு மயங்கு. அப்ப கல்வினை பிரேமியா மாறுவதற்கு அந்த வெளியில வந்து வலிரவா மாறும். மாறின பிறகு இந்த பெயர்ச்சொல்ல மாற்றணும்னா அம்சத்தா மயக்கம். மயங்கு தனிவினை, மயங்கு பிரேமினை. பிரேமியா மாறுவதற்கு இங்கு இக்கா மாறுங்க. அப்புறம் அம்சத்தா மயக்கம். கலந்து கலக்கு கலக்கம். விளங்கு விளக்கு விளக்கம். அப்ப கல்வினை பிரேமியா மாறிய பிறகுதான் அது அம்மனுக்கு பேச்சொல்ல மாறும். தயங்கு தன்வினை, நான் தயங்கினேன். தயங்கு இல்லை, தயங்கினேன் தயங்கு இல்லை. இல்லாட்டாலும் கூட தயங்கு வந்துதான் அது வந்து அம்மனுக்கு தயக்கத்துக்கு போகும். அப்ப ஸ்டெப் கீழே இந்த ஏ வந்து வீங்கிற ஸ்டேஜ் வந்துதான் அதன் விட சீட்டு போக முடியும். இந்த வீங்கிற ஸ்டேஜ் இல்லாட்டாலும் கூட கலந்துதான் மரபு இல்லையா? பியூர் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம். அப்ப தமிழ் இலக்கணத்தை பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கணம் எல்லா மொழி இலக்கணம் அது முழுக்க பார்த்தீங்கன்னா அது மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நாங்கிறது. அப்படி இருக்க போதுதான் நாம இந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு கம்பெனியில் உருவாக்கி கொடுக்க முடியும் நம்பிக்கை வர காரணமே. ஆனால் கூட 90-95 விழுக்காடு கொடுக்கலாம். இன்னும் ஒரு 5% வந்து கிரியேட்டிவ், நேச்சுரல் கிரியேட்டிவ். அதை கொடுக்க ரொம்ப கஷ்டம். கொடுக்க முடியாதுன்னு கிடையாது, கொடுக்கலாம். அது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கு நாம ஆய்வு செய்த அளவுல தமிழ் இலக்கியங்களிலே தொல்காப்பியத்திலிருந்து நம்மளோட வரை ஒரு விதிகள் எல்லாம் இன்றைக்கு நம்ம பார்க்கிற விதிகள் எல்லாம் எப்படி கம்பெனி கொடுக்க முடியும்னு பார்க்கணும். இல்ல தமிழ் மென்பொருள் முக்கியமான பிரச்சனை. தமிழை பொறுத்த மட்டும் பான்ஸ் உருவாக்கிட்டோம், நோ ப்ராப்ளம். இன்னைக்கு ஒரு பான்ஸ் வந்துட்டோம். கீபோர்ட் நோ ப்ராப்ளம் கொண்டு வந்துட்டோம். அடுத்த பிரச்சனை சாதாரணமாக ஆங்கிலத்துக்குள்ள மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல உள்ள ஸ்பெல் செக் இருக்கு இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா நம்ம டைப் தவறாக கட்டேஜ் பண்ணிட்டோம்னா அதுல ரெட் லைன் வருது. முதல்ல ஒரு தப்பு காமிக்குது. நம்ம தெரியாம பண்ணிருக்க மாட்டோம். தெரியும், தெரிஞ்சாலும் கூட நாம வந்து அவசரத்துல தப்பு பண்ணிருக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணோம், எவ்வளவு தெரியாதுன்னா கூட ஸ்பெல் செக் இருக்கு, அதை டிராப் பண்ணி விட்டு தான் நம்ம திருப்பி கொடுக்குறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா தப்பு சொல்லுங்க. ரெண்டு ரைட் கிளிக் பண்ணாது சஜஸ்ட் வருது இல்லையா? அது போல ஒரு மென்பொருள் கூட தமிழ் நம்ம இது வரைக்கும் உருவாக்கல. ஏன் உருவாக்குறதுதான் பிரச்சனை? நம்ம மெத்தடி சொன்ன மாதிரி அந்த சொல் ஆய்வு நம்ம சரியா செய்யலாம் முடியாது. காரணம் தமிழுக்கு ஆங்கிலம் கடுமையான பிரச்சனை. அவர் சொன்ன மாதிரி அங்க வெறுப்புக்கு வந்து 5 அல்ல 6 வடிவு தான் இருக்கு. கோ கோஸ் கோயிங் வெல் கான், அவ்வளவுதான். 6 வடிவு தான் இருக்கு. ஆனா தமிழ்ல ஒரு விளைச்சல் எடுத்துட்டீங்கன்னா அதை கால விதியும் திரையில் பார்த்து சேர்த்தீங்கன்னா ஒரு விளைச்சலுக்கு 3000 வடிவங்கள் இருக்கு. பார்க்கிறேன், பார்த்தேன், பார்க்கின்றேன், பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வினைப்பட்டு வடிவம் மட்டுமே 2000 வடிவங்கள் வரும். அது போக வினையச்ச வடிவங்கள் பார்த்து, பார்க்க, பார்க்கலாம் சொல்ல வினையச்ச வடிவங்கள். அது மாதிரி பார்க்க பேரச்ச வடிவங்கள் சேர்த்தா ஒரு வினைச்சொல்லுக்கு கிட்டத்தட்ட 8000 9000 வடிவங்கள் இருக்கு. அப்ப ஆங்கிலத்துல 6 வடிவங்கள் இருக்கு ஒரு வினைச்சொல்லுக்கு. தமிழ்ல 8000 வடிவங்கள் இருக்கு. அப்ப அப்படியே டேட்டா பேஸ்ல நீங்க விரைப்படி போட முடியுமா? தேவையா? இப்போ ஃபாஸ்டா எஃபெக்டிவா இருப்பான்னு பார்க்கும்போது அதோட நமக்கு வேற மாதிரி சொன்னா அதாவது தமிழை பொறுத்த மட்டும் மார்பலாஜிக்கல் ரீச் லாங்குவேஜ் சொல்லுவோம். அந்த விகுதிகள் நிறைய சேர்ந்து இலக்கண பண்புகள்லாம் விகுதிகளா சேர்ந்து. ஆங்கிலத்தை பொறுத்த மட்டும் அந்த இலக்கண பண்புகள் சின்டாக்டிக்கலா இருக்கு. இப்போ பாட்டிய புக்கு வச்சு ஐ பாட்டிய புக்குன்னு சொல்லும்போது ராமா சாப்பிட ராவணா, ராமா கீழ்டு ராவணா, ராமா கீழ்டு ராவணா. இப்ப ராமா இஸ் சப்ஜெக்ட், ராவணா இஸ் ஆப்ஜெக்ட். எப்படி கண்டுபிடிக்கிறவங்க? சபிக்ஸுங்க ராவணாவுக்கு
பாயிண்ட்ல நீங்க இன்ஃப்ளெக்ஷன் சேர்த்துட்டே போகலாம். அப்போ ஒரு சொல்லை பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு நமக்கு இருக்கும். அதை பகுதாக்கி ஒன்று சொல்லித்தராங்க. அது போன்ற ஒரு பாசம் அந்த மாதிரி ஒரு பாசம் உருவாக்கணும்னா ஒரு சொல்லை தட்டச்சு பண்ணோம்னா தவறு இருந்தால் அது வேர்ச்சொல்ல தவறு இருக்குதா அது விகிதியில் தவறு இருக்குதா பிரிச்சு பார்க்கணும். அப்புறம் அதன் பிறகு இந்த விகிதிகளே 2 விகிதி சேரும்போது இப்போ ஏதாவது பார்த்து கொண்டிருக்கிற இங்க நான் சேர்ந்த ஒரு ஒன்று சேர்ந்தேன் ஏங்க ஒன்று சேரணும் அது தெரியணும். 2 விகிதி எந்த விகிதிக்கு அடுத்து வந்து தெரியணும். அந்த விகிதி சேரும்போது அது எல்லாம் எழுத்துல மாற்றம் இருக்கான்னு தெரியணும். அப்ப இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு அறிவை கொண்டு ஒரு பாடத்தை உருவாக்கினால்தான் நம்ம அந்த இடத்துல பார்க்கணும். ஒற்று போடுறது கூட ஒற்று போன அந்த மாதிரி இப்போ வந்து ஐவனம் இப்ப அவனை பார்த்தேன் ஐ வந்து அவனே இல்லை ஆக அந்த இப்ப போறோம். அப்ப இலை பார்த்தேன் அங்கே ஐ வருது இல்லையா இலை பார்த்தேன் கலை பார்த்தேன் அங்கே ஐ வருது. ஆனா அந்த ஐ வந்து வேற்றுமை விதி அது பார்ட் ஆஃப் தி வேர்ட். இலைன்ற ஐ வந்து பார்ட் ஆஃப் தி வேர்ட். ஆனா அவனைன்ற ஐ வந்து பார்ட் ஆஃப் தி வேர்ட் சஃபிக்ஸ் வேற்றுமை விதி. அது வேற்றுமை விதியா அல்லது ஐ பார்ட் ஆஃப் தி வேர்ட் தெரிஞ்சா தான் நம்ம முடியாங்க அங்க ஒட்டு போட முடியும். அப்ப ஒற்றுமை திருத்திருக்காகட்டும் சொற்றை திருத்திருக்காகட்டும் அந்த பாஸ்டர் டெவலப் பண்ண முடியாது. அப்ப பாஸ்டர் டெவலப் பண்றதுக்கு நமக்கு எந்த தொழிலாளர்கள் நன்மைகள் பிரயோஜனமா இருப்பாங்க. இப்ப நாங்க பண்ண முயற்சி கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளா தொடர்ந்து முயற்சி பண்றோம். அந்த பாஸ்டர் முதல் கட்டம் ஒரு நாள் பாஸ்டர் பண்ணோம் எங்களுக்கு திருப்தி இல்லை. இப்ப 2வது கட்டம் வந்தோம். இப்ப 2வது கட்டம் ஆரம்பிக்கிறோம். அதே ஓரளவுக்கு ஒரு 88% சக்சஸ் ஆயிடுச்சு. ஆனா அதுலயே சில பிரச்சனை எடுத்து வச்சிருக்கோம். 3வது ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது அடுத்த வாரம் பண்ணிட்டு இந்த பாஸ்டர் எந்த அளவுக்கு சக்சஸா பண்றோமோ அந்த அளவுக்கு ஸ்பிரிட் சென்டர் உருவாக்கணும். பாஸ்டர் பண்ணாம நீங்க ஸ்பிரிட் சென்டர் பண்ண உருவாக்கவே முடியாது. சோ அதுல ஒரு பாஸ்டர் இருக்காங்க. இல்ல ஏதாவது நீங்க ஒரு எக்ஸாம்பிள் போட்ட உடனே கேள்விகள் வர இது ஒரு பெயர் சொல் பகுதி. தமிழ்ல எந்த பெயர் பெயர் சொல் அதோட எவ்வளவு எந்த வீதி சேர்ந்தாலும் எத்தனை வீதியில் சேர்ந்தாலும் பிரிச்சு கொடுத்து இது பெயர் சொல் இது என்ன வீதி அப்படின்னு அவங்க முதல்ல செய்ய வேண்டியது அந்த சொல்லை எது பெயர் சொல் எது வீதிகள் சொல்லி பிரிக்கணும். பிரித்த பிறகு அது அடிப்படையில முதல்ல அந்த சொல் வந்து என்ன சொல் கண்டுபிடிக்கணும். விடைமுற்றா வினையச்சமா என்ன வேற்றுமை பெயர் சொல் கண்டுபிடிக்கணும். இதான் இப்ப ஏதாவது இப்போ ராமனை அது அவனே ஏதாவது படிக்க முடியுது இல்லையா? இப்ப அவனைக்கு சொல் இதுல வந்து அவன்கிற ஒரு வேற்றலும் ஐங்கிற வேற்றுமை வெளியே இருக்கு. இப்ப அவனை கொடுத்தவங்க சொல்லா அது பிடிச்சு பாருங்க. என்ன பிரச்சனை வரும்னா அந்த அவனையோட ஐ வந்து அந்த ரூட் வேலையை பார்த்தா அல்லது சப்ஜெக்டா கண்டுபிடிக்கணும். இங்கதான் நம்ம உட்பது அவனைங்கிறத கண்டுபிடிக்கணும் இல்லையா? பானை இல்லை பானையில் ஐ வந்து அதுக்கு செய்யக்கூடாது. இந்த மாதிரி பிடிச்சக்கூடாது. பானை கொடுத்த ஐ பிடிச்சக்கூடாது. அப்ப என்ன பண்றாங்க ரூட் பேர்ஸ் எல்லாம் சொல்ற ரூட் பேர்ஸ் எல்லாம் ஒரு டேட்டா பேஸ் வச்சுக்கிறோம். சபிக்ஸ் எல்லாம் ஒரு டேட்டா பேஸ் வச்சுக்கிறோம். இந்த ரூட்டுகளுக்கு எந்த சபிக்ஸ் வருகிற அந்த மார்க்அவுட் டாக்டிக்ஸ் ரூல்ஸ் அது தெளிவா வச்சுக்கிறோம். இது சேரும்போது என்னென்ன எழுதுற மாற்றம் வந்து தெரிய வச்சுக்கிறோம். அப்ப ரூட் பேர் டேட்டா பேஸ் வச்சுக்கிறோம். சபிக்ஸ் டேட்டா பேஸ் வச்சுக்கிறோம். அந்த ஆர்டர் சபிக்ஸ் மார்க்அவுட் டாக்டிக்ஸ் ரூல்ஸ் வச்சுக்கிறோம். அது சேரும்போது எழுதுற மாற்றம் மார்க்அவுட் ரூல்ஸ் அதை வச்சுக்கிறோம். குழந்தை கூட இருக்க முடியும். அப்ப இந்த மொழி நுட்பத்தை ஒரு சொல்லுக்கு உள்ள உள்ள நுட்பங்களை இந்த அறிவை எப்படி அது குறிக்கிறதா அப்ப இந்த அவரை அவன்கிற நவல் ஐநூறு இப்ப ஒரு வீடு இப்ப அவரை பச்சடி இப்ப இந்த 2 வீடு இருக்கு. அவன் கூட்ட ஐ கூட்டல் பச்சை அவன் ஐ பச்சை இப்ப கூட பட்டி மட்டும் இங்கவே அந்த அந்த இப்ப நடுவில் எடுத்துட்டு எரரை உடனே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது பண்ணீங்கன்னா இப்ப இது வந்து அதே 2 விகுதி இருக்கு. ஆனா ஒரு பிழை இருக்கு. வந்து அவனை பற்றி இப்ப நான் போடலாம். ஆனா கீழே வந்து மாற்றம் அவனை பற்றி சரியா ஏன் வரலன்னா இந்த அவன் கூட்டல் ஐ கூட்டல் பற்றி அப்போ ஐங்கிற வேற்றுமொழி வந்தா வேற்றுமொழி வந்தா அதுக்கு அடுத்து பற்றி மல்லியம் பற்றி வந்தா அங்க இப்ப நான் வரணும். அந்த விதியை கொடுத்ததுனால அந்த அவரை பிடிச்ச உடனே நம்ம பண்ணா ஐக்கும் பற்றிக்கு நடுவில் ஒரு இப்ப நான் வரணும்.
இந்த விதி தான் வந்து உங்களுக்கு நீங்க தொல்காப்பியத்துல இருந்து எடுத்துக்கணும். நம்ம ஆச்சரியம் இந்த இன்னொரு நண்பர் சொன்ன மாதிரி ஏன் இந்த ஒற்று வருது பிரச்சனை இருக்கு இல்லையா? ஒற்றுக்கு தெளிவான 2 காரணம். ஒண்ணு அவர் சொன்ன மாதிரி ஒண்ணு பொருள்மயக்கம் இல்லாமல் மனசுக்கு பயன்படுது. இப்போ கடை கூட்டல் கல் அடிக்குமா? கடை கூட்டல் கல் எடுத்து கீழே டெக்ஸ்ட் எடுத்தாங்க. கலர் டெக்ஸ்ட் நோட் பண்ணி எடுத்து நோட் பண்ணி நோட் பண்ணு. கடை கூடல் பிளஸ் இப்ப பாருங்க, கடை கூடல்ல நீங்க பண்ணை கடைக்க ஷாப் பிளஸ் கல் பண்ணை இதுல என்ன இக்கனா போட்டுட்டீங்கன்னு வச்சுங்கன்னா கடைக்கல் கடையில் இருக்கின்ற கல் கல் பிடிக்கிற கல் இருக்கு இல்லையா? அது கடையில் இருக்கின்ற கல் தான். அப்போ இக்கனா போட்டா பொருள் மாறி. அப்ப இக்கனா சொன்னாங்க தமிழக ஒரு வேலை இல்லை, வேற ஒட்டு போடுங்க இக்கனா போடுங்க இக்கனா போடணும். காரணம் இருக்குது. தமிழ்ல வந்து ஒட்டு ஒன்று இருக்குன்னா அது ஒரு டெக்னிக். 2 காரணத்துக்காக வருது. ஒன்று பொருள் வேகத்தை நீக்கிறதுக்கு வருது. இன்னொரு காரணம் தமிழ்ல சொல்ல அமைப்பு. இந்த சொல்ல அமைப்புல இந்த எழுத்துக்களுக்கு இந்த எழுத்தா வரணும், இந்த அசைக்கடுத்து இந்த அசைனா வரணும். தெளிவான விதிகள். அந்த சர்வேஸ்ல வரும்போது டீப்ல சர்வேஸ் வரும்போது மாற்றங்கள் வரணும். இந்த இங்கிலீஷ்ல மட்டும் ஐ வாண்டட் ஹிம் டு கோ, ஐ வாண்டட் ஹிம் டு கோ, ஐ வாண்டட் ஹிம் டு கோல வாண்டட்க்கு சப்ஜெக்ட் வந்து ஐ, ஆப்ஜெக்ட் வந்து ஹிம். ஐ வாண்டட் ஹிம் டு கோ, வாண்டட் ஹிம். டு கோக்கு சப்ஜெக்ட் எங்க இருக்குது? ஒரு வெறும் சப்ஜெக்ட் அடிப்பா இருக்க முடியாது. வாண்டட்ங்கிறது ஐ இருக்குது, ஐ வாண்டட். அந்த வாண்டட் ஆப்ஜெக்ட் வந்து ஹிம், டிரான்ஸ்லேட் வெர்ப் வாண்டட் வந்து ஐ வாண்டட் ஹிம் டு கோ. அந்த கோங்கிற வெர்ப் எங்க சப்ஜெக்ட் இருக்குது? ஆனா நமக்கு கிளிக்கல ஹிம், அது ஐ வாண்டட் ஹிம் ஹீ டு கோ தான். ஐ வாண்டட் ஹிம் ஹீ டு கோ. ஆனா ஹீ ஏன் வரல? டீப்ல வரல. ஹீ இருக்குது, மீனிங்ஃபுல்லா இருக்குது. அந்த சர்ஃபேஸ்ல வரும்போது அது இங்கிலீஷ் ஸ்ட்ரக்சர் படி அந்த ஹீ வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா ஆங்கிலத்தில் ஒரு தெளிவான விதிகள் இருக்கு. அந்த வெர்ப் வந்து பைனிக் வெர்பா, டென்ஸ் வெர்ப். பைனிக் வெர்ப் வந்து அதான் சப்ஜெக்ட் வெளிப்படையா வரும். வாண்டட்ங்கிறது வாண்ட் கூட்டல் ஈடி இருக்கு இல்லையா? டென்ஸ் வெர்ப். ஆகவே ஐ வரலாம். ஆனா டூ போது இன்ஃபினிட்டிவா இருக்கும்போது அந்த ஹீங்கிற இது வந்து வரக்கூடாது. ஹீங்கிற டீப்ல இருக்கு, மீனிங்க்கு தேவைப்படும். ஆனா சர்வேஸ் ஆகக்கூடாது. அப்போ ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் டீப் லெவல்ல ஒன்று இருக்கும். சர்வேஸ்ல வரும்போது அந்தந்த லாங்குவேஜ்க்குமே சில ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணணும். அதுபோல தமிழ்ல சொல்ல அமையும் பொழுது டீப்ல ஒன்று இருக்கும், சர்வேஸ்ல வரும்போது அதுக்கு கட்டுப்பாடு. அவன் கூட்டலை அவனை, ஆனா மரம் கூட்டலை மரத்தை, மரமே இல்லை மரத்தை. அங்க என்ன வருதுன்னா மரம் ஐக்கிற ஒரு அர்த்தங்கிற ஒரு சாரின்னு சொல்லுவோம். பாருங்க ஏன் வருது? காரணம் இருக்கு. அப்போ டீப்ல இருந்து சர்வேஸ் வரும்பொழுது அந்தந்த லாங்குவேஜுக்கு ஒரு ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு. அப்போ ஒற்றுங்கிறதுனா அந்த சர்வேஸ் ஸ்ட்ரக்சருடைய யூனிஃபார்மிட்டியை காப்பாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்ட டெக்னிக்ஸ் தான் நீங்க சொல்லாங்க. ஒற்றுங்கிறது சாதாரண ஒன்று வரல, அது தெளிவான காரணம் இருக்கு. அதை கூட கண்டிப்பா வேற இதுல மரமைன்னு போட்டா உங்களுக்கு என்ன ஆகும்? இங்க பாருங்க, மரத்தைங்கிறதுக்கு பதில் மரமைன்னு போட்டீங்க. கரெக்டா வந்துருச்சு. வெரி குட். என்ன காரணம்னா தமிழ் என்ன விதினா மரம் எது அது பேச்சொல்லா இருக்கும், விளைபடி பேச்சொல்லா இருக்கும். மரம் பேச்சா வன்மொழி எது இருக்கும். அந்த பேச்சல் வந்து எது முடியும்? மகரம் ஒட்டுல முடியும். மரம் மரம் அப்படி மகரம் ஒட்டுல முடியும். அப்போ நிலைமொழி வந்து பேச்சொல்லா இருக்கும், மகரம் ஒட்டுல முடியும். வறுமொழி சேரிங்க வீதி இருக்கு இல்லையா? அது எதுவா இருக்குன்னு பார்த்தா அது ஆச்சரியமா தமிழ்ல மரம் கூட்டலாம். மரமா? மரத்தாய் கிடையாது. மரம் கூட்டல் ஏ மரமே. ஆனா மரம் கூட்டல் ஐ மரத்தை, மரம் கூட்டலாம் மரத்தால். அப்ப அந்த வறுமையில சேர்க்கிற விதி இருக்கு இல்லையா? அது வேட்டின விதியா இருக்கும். அப்ப என்ன விதினா இருக்கு? நிலைமொழி பேர் சொல்லா இருக்கணும், இறுதி எழுத்து மகர ஒற்றா இருக்கணும், வறுமொழி வந்து ஒரு வேட்டின் உருவாக்கம் இருந்தால் அது நல்ல அத்துங்கிற ஒரு சாரியும் இருக்கும். அப்ப மரம் கூட்டல் ஆக வறுமொழி வந்து வேட்டின் விதி கிடையாது, ஆகவே வரல. ஆனா என்னாச்சுன்னா இந்த விதியை நான் முதல்ல கம்பெனி கொடுத்துட்டேன். நிலைமொழி பேர் சொல்லா இருக்கணும், மகர இறுதியில முடியணும், வறுமொழியில வந்து விதி வந்து வேற்று மொழி வந்து கொடுத்துட்டேன். நம் கூட்டல் ஐ, நம் பேச்சல் மகர இறுதியில முடிஞ்சிருக்கு இல்லையா? ஐ வேற்று மொழி
இப்ப நான் அடிச்ச வேண்டிய நத்தை கிடையாது. அது நம்மை தான் வந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்? அப்போ தெளிவான விதிகள் தெளிவான விதிகள் தொழிலாளர்கள் தெளிவாக ஏன் அப்படின்னு வரக்கூடாது. அந்த விதியை நான் புரிந்து கொண்டு மாற்றி கொடுக்கும் போது இப்ப சரியா அப்ப என்ன அடிக்கடி சொல்றது மொழி நுட்பம், அந்த நுட்பத்தை மொழி தொழில்நுட்பமாக மாற்றும். அப்ப மொழி நுட்பத்தை நாம புரிந்து கொண்டால்தான் அதை மொழி தொழில்நுட்பம் மாற்ற முடியுங்கிறதா பிரச்சனை. அப்ப இந்த பாடத்தில் என்னென்ன சிக்கல் இருக்குது சொல்லி இப்ப நீங்க எந்த சொன்னா போட்டு பாருங்க. தமிழ்ல ஒரு நீங்களே ஏதாவது சொல்லி சொல்லுங்க. ரொம்ப பர்பஸ் பண்ணல உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஆனா என்னன்னா செகண்ட் லெவல் நான் இன்னொரு லெவல் போயிடுறேன். அது நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன். அது 99% சக்சஸ். இதுல ஒரு 90% சக்சஸ் இல்லை. இதுல ஒரு சில பிரச்சனை இருக்கு. நடத்தை நடத்தைங்கிறது அது ஒரு பேச்சம். அது என்ன வருதுன்னு அது என்ன பாருங்க. நடத்தை அவரின் ஆண்டவரின் நடத்தை நான் நடத்தை ஆமா இந்த பேப்பர்ல ஒரு வேர்ட்ஸ் கார்பஸ் இல்லையா, அது இன்றைய தமிழ்ல நாம் பயன்படுத்தக்கூடிய சொல். ஒரு தெரிய சொல் நீங்க இந்திய சொல்றோம், அது ஒரு அரிய சொல்ல இல்லை. இதுல இருக்குது இன்றைய தமிழ்ல இருக்கக்கூடிய சொற்கள்லாம் இருக்கு. கார்பஸ் இருந்தால் அது தெரியாது. நடங்கிறது கார்பஸ் இருந்தால் கண்டிப்பாக நடம் கூட்டல் ஐ வரும்போது நடத்தை என்ன புரியுது புரியுது இல்ல. இப்ப நான் வந்து நடத்தைங்கிறதே ஒரு பேச்சால கார்பஸ் இருக்கிறது. நடத்தையே பிடிச்சவங்க கற்பிக்கலாம்னா அவருக்கு இது நடத்தை, இது பேச்சல் பேச்சல் ஐந்து சேர்ந்த பேச்சல் அப்படின்னு தெரியுமா? இது நடத்தை தனி பேச்சல் நடத்தை அப்படி நடத்தை நல்லா இருக்கு நடத்தை முழு பேச்சு வந்தோம். ரெண்டு அர்த்தம் உள்ளது. இப்போ நான் சொல்றது நடத்தைங்கிற பேச்சலை கொடுத்ததுனால அதான் கார்பஸ் இருக்கிறதுனால அது நடத்தையை முழு பேச்சலா இருக்கு. இல்ல ஆக்சுவலா அவங்க பாயிண்ட் என்னன்னா இது வந்து ஸ்பெல் செக் தான். ஸோ நடத்தை அப்படின்னு ஒரு சொல்லு இருந்ததுன்னா ஓகே அப்படின்றது. அதோடைய அர்த்தம் என்னங்கிறது வந்து இது புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து சின்டாக்ஸ்குள்ள போகணும். இப்போ வந்து வெறும் மார்பாலஜிக்கல் ப்ராசஸிங் தான் நீங்க பண்றீங்க. ஸோ நடத்தைன்னு ஒண்ணு இருக்கு. டேட்டாபேஸ் நடத்தைங்கிற வார்த்தை அப்படியே இருக்குதுன்னா மேட்ச் அக்செப்டட். அடுத்த சொல்ல நோக்கி போக ஆரம்பிச்சிருங்க. நீங்க இது நீங்க பகுக்கவே போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைரக்டா டேட்டாபேஸ்ல ஒரு வார்த்தை இருக்கிறப்ப நீங்க பகுக்கவே மாட்டீங்க. இது கன்ஃபியூஷனே கிடையாது. சரி அது எதுவா வேணா இருக்கட்டுமே, நடத்தைங்கிறது அக்செப்டட் வார்த்தை. அது வந்து சிவனோட நடனமா இருக்கட்டும் அல்லது என்னோட நடத்தையா இருக்கட்டும், இட் இஸ் அப்ரூவ்டு தமிழ் வார்த்தை. நான் அதுக்கப்புறமா இங்க இதுல வந்து இவங்க வந்து அர்த்தம் சொல்றதுக்கான முயற்சியிலே இறங்கல. புரியுதா? இப்ப நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட் எடுத்துட்டு நீங்க ஒரு சென்டென்ஸ் ஒன்று அடிவீங்க. இட் மே பி கம்ப்ளீட் கார்பேஜ் சென்டென்ஸ். ஆனா அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சரியான வார்த்தைன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வந்து ஓகே அப்படின்னு டிக் அடிச்சுட்டு போயிடுவாங்க. இல்ல இதுக்கு வெயிட் இதுக்கு என்ன மீனிங் நீங்க மைக்ரோசாஃப்ட் வேர்ட் கேட்க முடியாது. அவர் பிரைமரி பர்பஸ் இது வந்து இந்த வார்த்தை அக்செப்டபிளா, அது டேட்டாபேஸ்ல இருக்கிற ஒரு வார்த்தையா அல்லது அது கம்போஸ்ட் வார்த்தையா இருந்துச்சுன்னா அது அடுத்து அதை உடைச்சு பாக்குறதுக்கே போகாது. அடுத்த வார்த்தைக்கு போயிடுவோம் நம்ம. இல்ல ஒரு ரெண்டு வித்தியாசம் பண்றோம். ஒன்று இயல்போட எரர், இன்னொரு ராங்கோட எரர்ஸ் வைக்கிறோம். இயல்போட எரர் இருக்கிறது இப்போ பூவில் மனம் இருக்கிறது. பூவில் மனம் இருக்கிறது. நான் மனம் ரூல்ஸ் நகரம் போட்டேன். போட்டாலும் அந்த ரூல்ஸ் நகரம் உள்ள மனமும் ரூட்ல இருக்கிறனால அது சரின்னு சொல்லி போயிடும். அப்போ அந்த ரூல்ஸ் நகரம் போன் பண்ணி சொன்னா அது முந்தின இருக்கிற கான்டெக்ட் போடும். அதுக்கு வந்து சிண்டாக்டிக் ப்ராசஸ் போடும். அதுக்கு சில மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ரிட்டர்ன் மார்க்கோஸ் மாடல் உருவாக்கி இருக்கிறாங்க. சில மாடல்ஸ் இருக்கு. அது என்கிராம் மெத்தட், ரிட்டர்ன் மார்க்கோஸ் மாடல் நிறைய இருக்குது. அது அடுத்த லெவலுக்கு போகும். இப்போ வந்து அவர் சொன்ன மாதிரி அந்த சொல் வந்து அது வந்து அந்த இடத்துல சரியா தவறான போடுறது பிரச்சனை கிடையாது. அந்த ஸ்பெல்லிங் தமிழ்
தமிழுக்கு என்ன ஸ்பெல்லிங்கா இருக்கா இல்லையா முதல் ஸ்டேஜ் பண்றோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இஸ் a good example. இத பாருங்களேன். இங்க பழத்தை அப்படி ஒரு வார்த்தை இல்லை. குட்டி பழத்தை அல்லது பழத்தை அப்படின்னு கீழே காமிக்கணும். அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க தான் இது ரெண்டுல என்ன வேணும் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கான ரூல்ஸ் வேணும். கண்டிப்பா அந்த மாதிரி தான் தேவைப்படும். அது சின்டாக்ஸ், செமாண்டிக்ஸ், பிராக்மெட்டிக் பல லெவல்ஸ் இப்ப நாம படிக்கிறது பேசிக் வேர்ட் லெவல்ல மார்பாலஜி லெவல்ல எந்த அளவுக்கு செய்ய முடியாது. அது என்ன காரணம், இந்த மார்பாலஜி பார்ட்ஸ் முடிச்ச பிறகு சின்டாக்ஸ் போகும். இந்த கோட் வேர்ட்ல அவனேங்கிறது ஒரு மைக் ஆஃப்ல இருக்கு. இந்த அவனைங்கிறது வெறும் பெயர் சொல் இல்ல, வேற்றுமையற்ற பெயர் சொல் சொல்லி அதுக்கு ஒரு டேக் கொடுக்கணும். அந்த டேக்கோட போனா தான் சின்டாக்டிக் ப்ராசஸ் பண்ண முடியும். இது வேலை என்னன்னா சின்டாக்ஸ் எழுப்புறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த ஒவ்வொரு வேர்டும் அதுல விகுதி இருக்குதா, விகுதி இருந்தா அது பைனைட் வருப்பா, நான் பைனைட் வருப்பா, அது வந்து கண்டினியூஸா நான் கண்டினியூஸா அந்த மாதிரி விஷயத்துல டேக் பண்ணணும். ஸோ டேக் பண்ணி என்ன செய்யணும், பழத்தைங்கிறது இருக்கும்போது எப்படி டேக் பண்ணணும்னா வேற்றுமையற்ற பெயர் சொல், வேற்றுமை தொடர்ச்சிகள் அந்த மாதிரி டேக் கொடுத்தாதான் அவங்க போக முடியும். அந்த டேக் கொடுக்கறது தேவைப்படுறது முதல்ல இங்க பிரிச்சாகணும். பிரிச்சு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பார்ட்ஸுடைய அந்த கிராமத்தின் கேட்டகரி கண்டுபிடிச்ச பிறகுதான் நான் ஹோல்வேர்ட் கேட்டகரி பண்ண முடியும். அப்ப ரெண்டு வேலை எனக்கு முதல்ல வேர்டை பிரிக்கணும், பிரிச்சு இண்டிவிஜுவல் பார்ட்ஸை டேக் பண்ணணும். அதன் பிறகு அதுல இருந்து சொல்லணும்னா ஹோல்வேர்டை டேக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் படித்தால் இருக்கு, படித்தால் படி, இட்டு, ஆண் மூணு பகுதி இருக்கு. படிக்கிற ரூட்வர், இட்டுங்கிற பாஸ்டன்ஸ், ஆண் பெர்சன் நம்பர் என்ன சர்வீஸ். இப்போ படித்தால் எப்படி பைனைட் சொல்றோம், தமிழை பொறுத்தமட்டில் திரையன் பால்வி பெர்சன் நம்பர் என்ற சர்வீஸ் இருந்தால் அது பைனைட். ஆகவே படித்தால்ங்கிறது பைனைட். அப்போ பைனைட் முடிவு பண்ணி எடுத்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் டு பாஸ் த வேர்ட் 3 பார்ட்ஸ். படித்த அது பைனைட் இல்ல, காரணம் படி கூட்டல் இட்டு கூட்டல் அகரம் பேரச்சரி, ஆகவே நான் பைனைட். அப்ப அது பைனைட் கருப்பா நான் பைனைட் கருப்பாங்கிற டேக்கோட போனா தான் சின்டாக்ஸ் பண்ண முடியும். அது போறீங்க மன செலவுக்கு இதை ஃபர்ஸ்ட் நம்ம மார்பாலஜி பாஸ். நீங்க யாராருக்கும் வார்த்தைகளா சொல்லுங்க. நீங்க ஒண்ணு மட்டும் வச்சுங்க. அதாவது மேக்சிமம் இன்றைய தமிழ் வார்த்தை எல்லாம் கொடுத்துருப்பேன். இன்றைய தமிழ் உள்ள இந்த சொல்ல கொடுத்துருப்பேன், எல்லாமே ஆக்சுவலா அது கவலையே கிடையாது. நீங்க ரூட்ல தற்காலிகம்னு போட்டீங்கன்னா தற்காலிகம் இருக்கும். நீங்க வந்து இதுல தற்கால தமிழக மாடல் படி நீங்க தற்காலிகம் ரெண்டுக்குமே போட்டுருவீங்க. ரெண்டுமே சரி பண்ணலாம். இப்போ அக்கிரமம் இருக்கேன், நான் என்ன பண்றேன், நான் பத்திரிகை நோக்கத்தில் பண்றேன் ஸ்பெல் செக்கர். அக்கிரமும் கொடுத்துப்பேன், ரூட் பேஸ்ல அக்கிரமும் கொடுத்துப்பேன். எனக்கு நோக்கம் அப்படின்னா அவங்க எழுதிட்டாங்க, அது எனக்கு திருத்தணும். நீங்க அக்கிரமம் நீங்க எடுத்து நீங்க அக்கிரமம் முடிவு எடுத்துக்கீங்க, அக்கிரமம் முடிவு எடுத்துக்கீங்க, அது உங்க முடிவு. என்ன பொறுத்தவரை என்ன பயன்படுத்துறாங்களோ அதை நான் கொடுத்துப்பேன். சில தற்காலிகம் சொல்ல, சில தாட்காலிகம் சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ரெண்டுமே கொடுக்க போயிட்டு ரூட் பேஸ்ல தற்காலிகமும் கொடுத்துருப்பேன், தாட்காலிகம் கொடுத்துருப்பேன். எது சரிங்கிற வார்த்தை நான் போக மாட்டேன். அது அதுக்கு நான் போகல. இப்போ அது வேற தமிழ்ல பயனுள்ள இருக்குன்னா அவ்வளவுதான். அது வந்து எட்டிமாலஜிக்கல் ஏரியா, அதுக்கு நான் போவேன். அது வந்து தனி ஆய்வு இல்ல. நான் தற்காலிகத்தையும் பேச்சலா கொடுத்திருந்தா தற்காலிகத்தையும் பேச்சலா கொடுத்ததே எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப நான் தற்காலிகம் கொடுத்துருக்க பேச்சலா கொடுத்துருக்க பிரச்சனை இல்லை. தற்காலிகம் கொடுத்து பாருங்க, ஒரு புத்தா கொடுத்துருக்கேன் தற்காலிகம். நான் மேக்ஸிமம் என்ன பண்றேன், அதுக்காக நான் தமிழ்ல இன்றைக்கு வர எல்லா தமிழ் பத்திரிகையும் டெய்லி வாங்குறேன், 8 பத்திரிகை வாங்குறேன். என்னென்ன பயன்படுத்த அத்தனை சொல்லி அதுல ஆங்கிலம் சொல்லா தமிழ் சொல்லான்னு பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து அந்த பத்திரிகையில் உள்ள அந்த பத்தி அது வந்து ஸ்பெல் செக் பண்ணணும். இது உள்ள தற்காலிகம் தான் இந்த தற்காலிகமும் சேர்த்துக்கலாம். நமக்கு என்ன பிரச்சனை, தற்காலிகமோ தாற்காலிகமோ மகர இறுதியில முடியுது, அது முக்கியம். அது பேச்சல், அது முக்கியம். இந்த ரெண்டையும் சேர்த்து நமக்கு கொடுத்துருந்தோம்னா அது விதி பொறுத்துக்கும். அப்ப முதல் செக் என்ன பண்ணணும், பேச்சல்னா வேட்டி. அதான் துர்கா பிள்ளை சொல்றேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்குது.
பெயர்ச்சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு தொல்காப்பியர் சொல்ல வரும்போது ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஏன்னா பெயர்ச்சொல் எத்தனை விகிதியை சேருது, வினைச்சொல் எத்தனை விகிதியை சேருது. ஆனாலும் கூட எந்த விகிதி அடிப்படையாக பார்க்கும்போது பெயர் சொன்னா வேற்றின் விகிதி இருக்கும், வினை சொன்னா கால விகிதி இருக்கும். அப்ப கால விகிதி பிளஸ் டென்ஸ் சஃபிக்ஸ் சேர்ந்தா அது வேறு, பிளஸ் கேஸ் சஃபிக்ஸ் சேர்ந்தா அது நவுன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அது மாதிரி சொல்லுது. அதுலயும் கூட தொல்காப்பியர் சொல்லும்போது வினைச்சொல் பற்றி சொல்லும்போது வினைச்சொல் காலம் காட்டும், ஆனா சில காலம் காட்டாமலே வரும். நினைச்சு பார்த்தா காலம் தெரியும். குறிப்பு உடைன்னு சொல்றேன் தமிழ்ல, குறிப்பு உடை கரியெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுல காலம் இருக்குது, ஆனா நீ விரிச்சு பார்த்தாலும் தெரியும். வினையும் காலையும் சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வினையை கொடுப்பது வேற்றுமை கொள்ளாது, வேற்றுமை ஏற்காது. நினையும் காலை நினைச்சு பார்த்தா காலமோடு வரும். ஏன்னா குறிப்பு உடையும் முன்னாடி சொல்லிருக்கு. ஆச்சரியமா 2000 ஆண்டுகளுக்கு முன்னால எவ்வளவு நுட்பமாக வேர்ச்சொல்லை வினைச்சொல்லை வேறுபடுத்தி அதே சமயத்தில் வினைச்சொல்ல வெளிப்படையாக காலம் காட்டாலும் வரும். அவை நினையங்காலும் வார்த்தை சேர்க்கிறார் இல்லையா, அந்த பார்த்தோம் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு இப்போ தொல்காப்பியத்தை நண்பரோட பேசிக்கிட்டு தொல்காப்பியத்தை பார்க்கும்போது அப்படியே பழைய உரை நூற்பாவி உரையும் படிச்சு எனக்கு செய்ய புரியல. ஆனா இன்றைய தற்கால மொழியியல் கோட்பாடை படித்து விட்டு அந்த லிங்குஸ்டிக் தியரிஸ் சேர்ந்து தொல்காப்பியத்தை பார்க்கும்போது தொல்காப்பிய நுட்பங்கள் எனக்கு தெரிய வரும். நீங்க இந்த உடம்பு மேல பேசும்போது ஆப்டிமார்ட் தியரி ஒரு தியரி யூனிவர்சிட்டியில இருக்கு. அந்த ஆப்டிமார்ட் தியரியை படிச்சுட்டு தொல்காப்பியத்தை எழுத படிச்சாதான் தொல்காப்பியர் ஏன் அப்படி சொன்னாரு புரியுது. இல்லைன்னா வெறும் உரையை படிச்சுட்டு இருப்போம், வெறும் நுட்பா படிச்சுட்டு இருப்போம். அப்ப அந்த நுட்பங்களை புரிந்து கொள்ள வேலை செய்யப்படுகிறதுனா நீ மாடல் லிங்குஸ்டிக்ஸ் தேவைப்படும். வெறும் தொல்காப்பியத்தை மட்டும் வைத்து கூட நம்ம தொல்காப்பியத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா தொல்காப்பியர் அது எழுதும் பொழுது மனதுக்குள்ள அவர் ஒரு மெத்தடாலஜி வச்சுக்கிறாரு, அவர் ஒரு கிராமரிக்கல் தியரி வச்சுக்கிறாரு. அவர் வெளிப்படையாக என்னுடைய தியரி எது, என்னுடைய மெத்தடாலஜி அவர் இங்க எழுதல, ஆனா அதை பயன்படுத்திதான் நுட்பா உருவாக்கி இருக்காரு. அப்ப நுட்பம் சரியா புரிந்து கொள்ளணும்னா முதல்ல அவர் மனதில் இருக்கிற கோட்பாடு தெளிவா புரிந்து கொள்ளணும். அதுக்கான ஆய்வு கணவன் பண்ணீங்க மாடல் லிங்குஸ்டிக் தியரிஸோட நீங்க போனீங்கன்னா அந்த கோட்பாடை தெளிவா எடுக்க முடியும். அந்த கோட்பாடை புரிந்து கொண்ட பிறகு நீங்க தொல்காப்பியம் படிச்சீங்கன்னா தொல்காப்பியம். இப்ப இந்த கம்ப்யூட்டேஷன் லிங்குஸ்டிக் தொல்காப்பியம் எப்படி பயன்படுதுன்னா மாடல் லிங்குஸ்டிக்ஸ்ல இருந்து தொல்காப்பியத்தை பார்க்கலாம். அப்பதான் அந்த நுட்பங்கள் புரியுது, அதை நம்ம பயன்படுத்த முடியும். அதே வெறும் இலக்கணம் நமக்கு எந்த வகையிலும் அப்படியே வெறும் நுட்பா வெறும் முறை நமக்கு பயணிங்க, அதோட அர்த்தம் நமக்கு புரியணும். மிக முக்கியமானது. வேற அவரை பற்றி என்னுடைய கார்பரேஷன் 40,000 சொல்லுது, இன்றைய தமிழ் சொல்லுது 40,000 சொல்லுது. விகுதிகள் கிட்டத்தட்ட 450 விகுதிகள் தமிழ் இன்றைக்கு பயன் எல்லாருமே சேர்ந்து மரத்தின் மேலிருந்து எகைன் இந்த நான் சொன்னேன் இல்லையா, பலர் இன்னைக்கு எழுதுறப்ப மரத்தின் ஒரு ஸ்பேஸ் மேலிருந்து, அது தவறு. மரத்தின் மேலிருந்து அப்படின்னு சேர்த்துதான் எழுதணும். ஏன்னா அது அங்க ஒரு விகுதியாக வருது. தமிழை பொறுத்தமட்ட எந்த இலக்கண விதியை தனித்து வராது. இலக்கண விதிகள் தமிழை பொறுத்தமட்ட அந்த பேச்சோடு சேர்ந்துதான் வரணும். அவன் படித்து இருக்கிறான் சொல்லும் போது படிப்பு ஸ்பேஸுக்கு இருக்கிறான் சொல்லப்படாது, படித்திருக்கிறான் சேர்ந்தால். ஏன்னா எந்த விதியும் தமிழை பொறுத்தவரை இலக்கண விதிகள் தனித்து வராது. ஆங்கிலத்தை தனித்து வரலாம், தனித்து வருது, தமிழை வரக்கூடாது. இது வினைச்சொல். இப்ப செகண்ட் லெவல் பாசல நான் நவுனுக்கு தனியா பாச பண்ணிக்கிறோம், வெறுப்பு தனியா பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம படிக்க பாசல் ரெண்டையும் முன்மொழிக்கு போயிடும். அது பேச்சலாவும் இருக்கலாம், வினைச்சலாவும் இருக்கலாம். முதல்ல அது ஒரு சொல்ல எடுத்த உடனே அது வினையா பெயரான்னு தானே கண்டுபிடிச்சு தென் அப்ரோப்ரியேட்டா அது பிரிக்கும். அந்த அளவுக்கு வித்தியாசமே கிடையாது. இசைக்கு இது மாடர்ன் ரிட்டர்ன் தமிழ். இன்றைக்கு மாடர்ன் ரிட்டர்ன் அந்த பொயட்டிக்ஸ் இருக்கக்கூடிய அளவடையை கொண்டு வரலாம். மாடர்ன் பொயட்ரி அளவடை இல்லாத மாடர்ன் பொயட்ரி படித்துக் கொண்டிருக்கிறான், படித்துக் கொண்டிருக்கிறான். ஒரே ஒரே சொல் தமிழ் இலக்கணத்திலேயே சில இதை சொல்கள் படித்துக் கொண்டே இருக்கிறான். ஒரு டெஸ்ட் என்ன இருக்குன்னா
ஆங்கிலத்தில் ஒரு கண்டினியூஸ் கண்டினியூஸ் ஆக்ஷன் கொண்டிருக்கு ஒரு யூனிட். ஒரு யூனிட்டா இருக்குன்னா நடுவில் சேர்க்கக்கூடாது. அதான் டெஸ்ட். அதான் டெஸ்ட். இப்போ நான் அவளை பார்த்திருக்கிறேன். நான் பார்த்திருக்கிறேன். நான் இங்கு இருக்கிறேன். நான் இங்கு இருக்கிறேன் இருபது மெய்வர் பி இருக்கிறது. நான் இங்கு இருக்கிறேன். பார்த்திருக்கிறேன் இருபது அது அந்த மெய்வர் இல்லை, அது ஆக்சிடென்ட் இருக்கிறது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த பார்த்துக்கும் இருப்பு நடுவில் ஒரு சொல்ல சேர்க்க முடிஞ்சதுன்னா அது வந்து ரெண்டு தனித்தனி ரெண்டு மெய்வர். நான் பார்த்து இங்கு இருக்கிறேன். நான் பார்த்து இங்கு இருக்கிறேன் இல்லையா, அது வந்து ரெண்டு மெய்வர். ஆனா சேர்க்க முடியல வச்சுங்க அந்த இருப்பு வந்து ஆக்சிடென்ட். அப்ப கொண்டே மறுத்து கொண்டே இருக்கிறேன் இல்லையா, கொண்டிருக்கிறேன் என்னன்னா கொண்டு இருக்கு ஒரு யூனிட்டா இருக்கிறாலும் சேர்க்கப்படாது. ஆனா கொண்டு கொண்டு என்னன்னா பார்த்து கொண்டே இருக்கிறேன், பார்த்து கொண்டா இருக்கிறாய் செய்ய முடியல. கிரிட்டிக்ஸ் ஒரு ஆயிரம் செய்ய முடியாது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கொண்டிருக்கிறது பார்த்தா கொண்டுங்கிறது கண்டினியூஸ் ஆஸ்பெக்சுவல், இருங்கிறது பெர்ஃபெக்ட் ஆஸ்பெக்சுவல். கொண்டு இரு அப்ப ஆக்சுவலா பிரிக்க கூடாது. அங்க உடம்பட மெய் போட்டு கொண்டே இருக்கிறேன்னு ஏன் போட்டு தான் போடணும். ஏன் நடந்து சேர்க்க முடியுங்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் ஹிஸ்டாரிக்கல் ரீசன் இருக்கு. சில ரீசன் இருக்கு. அந்த இடத்துல மட்டும் ஒன்றுக்கு மட்டும் ஒரு விதிகள் இருக்கு. அது வந்து ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரீசன் இருக்கு. அதை மட்டும் கண்டுபிடிக்க முடியும். எழுதி காட்ட வைக்க பார்த்தா எழுதி காட்ட ஒரே வார்த்தை எழுதி காட்ட வைக்க பார்த்தா எழுது கூட்டல் ஈ கூட்டல் காட்டு கூட்டல் ஆ பை ஒரு ஆ பா இவ்வளவு இருக்குது. ஆனா இதுல வந்து காட்டு பார் அது ரெண்டுக்கும் அர்த்தம் வந்து அதோடைய தனியான வர்ற அர்த்தம் கிடையாது. தட் இஸ் தி கீ ஹியர். அதுதான் வந்து தமிழ் எழுதுற பெரும்பாலானவர்கள் புரிஞ்சுக்கிறது. இந்த இடத்துல அது வந்து கிராமட்டிக்கல் யூனிட்டா வருதே தவிர அதோடைய தனிப்பட்ட காற்று அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. மெயின் வேர்ட் இல்ல. ஆமா. இதுல தப்பு செஞ்சு பார்த்தா அதை கரெக்ட் பண்றதுதான் இந்த ஏதாவது சொல்லுங்க. இப்போ இதை அடிப்படையாக கொண்டு இந்த பாஸை அடிப்படையாக கொண்டு நான் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் மாதிரி ஒரு தனியா இண்டிபெண்டா ஒரு சாஃப்ட்வேர் வேர்ட் ப்ராசஸ் அதுல அதோட பாயிண்ட்ஸ் கீபோர்ட் எல்லாமே வச்சுக்கிறேன். எனக்கு அது முக்கியம். அது யாரும் பண்ணிடலாம். ஆனா அதுக்குள்ள நம்ம ஸ்பெல் செக்கர் கொண்டு வந்து அந்த வேர்ட் ப்ராசஸ் ஸ்பெல் செக்கர் கொண்டு வந்து அதுல வந்து மெயின் மெனு இதுல வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இண்டிபெண்டன்ட் டெவலப்மெண்ட் ஒரு இது வந்து தமிழ மொழிபெயர்த்து இல்லை, அப்படியே இண்டிபெண்டா எல்லா டூல்ஸ் நானே டெவலப் பண்ணிடுவோம். தனியாகவே டெவலப் பண்ணிடுவோம். வேர்ட் ப்ராசஸ் டெவலப் பண்ணிடுவோம். அதுக்குள்ள என்ன பண்ணிடுவோம்னா தமிழ் லாங்குவேஜ் டூல்ஸ் செய்யும் கொடுத்துருவோம். இப்போ அதை பார்ப்போம். அது இப்போ ஒரு வார்த்தை அடிச்சுட்டு நீங்க அடிச்சுட்டு மறுசீங்க இப்ப என்னன்னா இந்த நூல் வந்து சொற்படை திருத்தி சந்திப்படை திருத்தி ரெண்டு விஷயம். இதுதான் முக்கியமானது. இப்ப அவன் அடிச்சவன என்ன உங்களுக்கு கீழே வந்து அட்டைதான் அவன் கிட்ட அட்டக்கால மூச்சு ஏகப்பட்ட சொல்லி இருக்கு. இப்ப நான் அதை இல்லை. இன்றைய தமிழ்ல வந்து ரெண்டு ஏகப்பட்ட சொல்லி தான் பயன்படுத்துறோம். என்ன உங்களுக்கு அது வந்து ஒரு வினைச்சொல் ஒண்ணு போட்டு தப்போட ஒரு இப்ப மூணு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா மேல வந்து இயல்பு வண்ணம் இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டோம்னா நீ டைப் பண்ணும்போது தப்பு இருந்தா அது வந்து அண்டர்லைன் பண்ணிடும். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அண்டர்லைன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு சஜஷன் அது எப்படின்னா நேரா ரூட் அப்படி செக் பண்ணுது. சஜஷன் வந்தா சஜஷன் செய்ய மாட்டோம். ஏன்னா அது எங்க தப்பு சொல்ல முடியாது. ஏதாவது சொல்லலாம்.
இது ஓரளவுக்கு என்ன காரணம்னா டேட்டா பேஸ் செக் பண்ணுது எல்லாமே வேர்ச்சல் பிரச்சனை. வேர்ச்சலா இருக்கும்போது ஓரளவுக்கு ஈஸியா அப்ளை பண்ணிடும். ஆனால் வேர்ச்சல் விருதி சேர்ந்திருந்தால் அங்க தவறுதான் எப்படி பார்க்கறதா அப்பதான் அந்த பாஸ்டர் பயன்படுது. அப்ப முதல்ல இந்த இன்புட் வந்து பாஸ்டருக்கு போகுது. முதல்ல படித்த அரைச்ச உடனே பாஸ் பண்ணுது. பாஸ் பண்ண உடனே அது தவறு கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் அண்டர்லைன் பண்ணுது. அப்ப பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்மளுடைய இன்புட் வந்து பாஸ்டருக்கு போய் பாஸ்டர் வந்து அதை பிரிச்சு பார்த்து அதுக்கப்புறம் கண்டுபிடிக்குது. இப்ப என்ன பண்ணலாம், மூணு தப்பு. இப்போ படித்தா தப்பு கற்றுக்கிறீங்கன்னா அதை முதல்ல பாஸ்டர் அனுப்பணும். அதை படி திருத்தி ஆன் பிடிக்கும். பிடிச்ச பிறகு படி ரூட்ல செக் பண்ண ஓகே திருத்தி பாஸ்டர் செஞ்சுது. ஆனா பையன் ஆன் இருக்கு இல்லையா, திருத்திக்கு அடுத்து வரக்கூடிய கிரேட் மாதிரி ரெண்டு சைடு அதெல்லாம் வரணும்னு அவங்க ரூல் இருக்கு. அவன் என்னன்னா உடனே இந்த ரூட் நகர்ல ரீப்ளேஸ் பண்ணி ரெண்டு நகர் கொண்டு வந்து ஒரு மூணு சேர்த்து ஜென்ரேட் பண்ணுது. முதல்ல பாஸ் பண்ணுங்க, ஒரு செக் பண்ணுங்க, ஒரு ஜென்ரேட் பண்ணுங்க. ஸோ பாஸ்டர் செக்கிங் தென் ஜென்ரேஷன் மூணு ப்ராசஸ் இன்வால்வ் ஆகும். இதுக்கு எல்லாமே பிசிக்கல் தெளிவா நம்மளுடைய மரத்தை பற்றி பாருங்க. அதுல வந்து அந்த கரெக்ட் பாருங்க மேல பாருங்க ரைட் கிளிக் பண்ண வரும். இப்ப நமக்கு என்னன்னா இந்த பாசிங் ஸ்பீடை கூட்டணும். இப்ப அவர் சொல்லுவாருன்னா நாங்க முதல்ல இந்த பாஸ்டரையும் இந்த பாஸ்டரையும் பின்னால இருந்து போனோம், மரத்தை பற்றி பின்னால இருந்து போனோம். இப்போ அதை விட ஃப்ரண்ட்ல இருந்து போனா இன்னும் எளிமையா இருப்பது அந்த பாஸ்டர். இப்ப நான் உருவாக்கி இருக்க பாஸ்டர் வந்து ஃப்ரண்ட்ல இருந்தே போகும். அது அதை விட எளிதா இருக்கு. எல்லாம் பாஸ்டர் சரியா வரும். ஆனா அது கஷ்டம் இருக்காது உங்களுக்கு? அதான் எளிதா இருக்கு. அதெல்லாம் சரி. அந்த அல்காரிதம் வந்து புதுசு புதுசா உருவாக்கிட்டு இருக்கு. அதைத்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டு அந்த அடிஷன் டிலிஷன் இன்சர்ஷன் எல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து அல்காரிதத்தை நம்ம உருவாக்கிட்டு. அதனால ஆங்கிலத்துல இந்த பண்றது அவங்க வேற மாதிரி எப்படி கஷ்டப்படுறாங்கன்னா ஆங்கிலத்தில் ஸ்பெல் செக் எப்படி பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டா வந்து எரர் கார்பஸ் தனியா வச்சுக்கிறாங்க. எரர் கார்பஸ் ஒரு இந்த எரர் டைப் பண்ணா எது ப்ராபபிள் ரைட் கேண்டிடேட்ங்கிற ஒரு டேட்டா பேஸ் வச்சுக்கணும். பயன்படுத்தி அவன் ஸ்டாட்டிஸ்டிக்ல முடிவு. நாம அந்த கார்பஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனாலிசிஸ் இல்லாமல் நாம தமிழ்ல விதியமைப்பு பண்ண முடியும். காரணம், அது முக்கியமான காரணம், தமிழ் அமைப்பு. ஆங்கிலத்துல எழுதுவது ஒன்று, வாசிப்பது ஒன்று. ரீடிங் லெவல் வேற, ரைட்டிங் லெவல் வேற, ஸ்பெல்லிங் வேற, ப்ரொனன்சியேஷன் வேற ஆங்கிலத்தில். அதனால என்ன ஆகுறாங்க, அந்த மாதிரி கார்பஸ் போட்டுருக்கு. தமிழை பொறுத்தவரை என்ன எழுதுறீங்களோ அதைத்தான் வாசிக்கிறீங்க. ஆக நம்ம என்ன பண்ணுன்னா நம்ம அருமையாக விதியை குறைச்சி முடிகிற மாதிரி உருவாக்கணும். ஸோ நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக் அனாலிசிஸ் தேவையில்லை. ரெண்டுமே சந்திக்காது ஒற்றுமுறை. இது மிக மிக முக்கியமானது. படிக்கப்பா ஓகே படிக்க ஒரு படித்த பையன் இப்ப நம்ம படித்த பையன் அவனை பார் அவனை பார் அவனை அவனை அவளுக்கு கொடு வந்து பார். இப்ப நான் போட்டு வந்து பார் இவ்வளவு போட வேலை போடுறேன். இப்ப நான் ஒவ்வொரு தப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன தப்பு அது பாருங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல என்ன சொல்ல வரணும், படிக்க பாடல வந்து அங்க இப்பதான் வரணும் வரல தப்பாச்சு. படிக்க பார்த்து காரணம் தேடி சென்னை வரணும் அங்கேயே நம்ம போடல. படித்த பள்ளி இப்ப நான் வரக்கூடாது ஆனா போடுங்க. அவனை பள்ளி இப்ப நான் வரணும் போடுங்க புரியாது போடாது. அவனுக்கு பள்ளிக்கு நான் போடணும் நான் போடுங்க. வந்து பள்ளி இப்ப நான் போடக்கூடாது போடுங்க. செய்தி மொழி போடக்கூடாது போடுங்க. இப்போ அத்தனை திருத்தணும். பிராக்சன் ஆஃப் செகண்ட் திருத்தி போது டேக் பண்ணுங்க, போர்டு டேக் பண்ணுங்க, ரூல்ஸ் முடிக்க வருது போட்டு சரி பண்ணி சரி
தனியா அதை ரன் பண்றது இது ரைட் கிளிக் பண்ண முடியாது. என்ன காரணம்னா இது ரெண்டு சொல் இருக்கு இல்லையா, ரெண்டு சொல்ல வரணும் தெரியணும். அப்பதான் ஒர்க் பண்ணணும். நிறுத்தற்குறிகளால் தீர்மானிக்கப்படுகிறதா ரெண்டுமே இல்லை எனக்கு ரைட் கிளிக் பண்ண முடியும். இல்ல கடைசியா பேராகிராஃப் படிக்கணும். ஆமா. ஆமா மத்திய அடியில் வந்து பார்க்க முடியுங்களா இல்லை ஒரு சென்டென்ஸ் இல்ல இல்ல நீங்க கவனிக்கல, அவன் ஃபுல்லா அடிச்சு முடிச்சுட்டு சந்தி அப்படின்ற சந்திய கரெக்ட் பண்ணு அப்படின்னு கிளிக் பண்ணதான் அது அப்படின்னு பாத்தீங்களே அப்படின்னா ஒரு பேராகிராஃபோ ஒரு பேஜோ பேஜா முழு டாக்குமெண்ட் பண்ணலாம். கொடுத்தாலும் 100 பக்கம் 1000 பக்கம் 100 டைம் டைம் ஆக போகுது அவ்வளவுதான். இல்ல அது அவங்க பண்ணாரு. அது spell checker. சந்தி டிஃபரண்ட் ஃப்ரம் ஸ்பெல் செக். ரொம்ப கஷ்டம் இல்ல நீங்க வந்து ஸ்பெல் செக் எனேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக சந்தி ரன் சந்தி கடைசியா என்ன காரணம்னா என்ன காரணம்னா திருப்பி வேணா ஒரு தடவை பாருங்க. மேல சொல்லு சந்தி தனித்தனி பட்டன் இருக்கு. ஆமா ஏன்னா அதுக்கான பார்சிங் அதுக்கான ப்ராசஸிங் வேற. ஸ்பெல்செக்கர்ல அந்த வார்த்தை ஒட்டு போடும்போது இந்த வார்த்தை அடுத்த வார்த்தையும் ரெண்டையும் அனலைஸ் பண்ணி ரெண்டுக்கும் ஒரு உறவு தெரியும். இப்போ மாடு கண்டு நிலைமொழி மாடு மறுமொழி கண்டு எப்படி எப்படி எழுதிருக்கீங்க? மாடு நிலைமொழி மறுமொழி கண்டு எப்படி எழுதுவீங்க? மாட்டு கன்றா மாடு கன்றா? மாட்டு கன்றா மாடு கன்றா? ரெண்டும் பாசிபிள். மாடும் கன்றும் ரெண்டும் உண்மை தொகைன்னு சொல்லுவாங்க. வந்தா அது மாடு மாடு கன்று. மாட்டுடைய கன்று வெற்றி வைத்தியாக்கா மாட்டு கன்று. அப்ப we have to give the feedback to the computer. இந்த ரெண்டுக்கு எழுதுற சின்டாக்ஸ் ரிலேஷன் வந்து கேசல் நாட் கேசல் அவங்க கொடுத்தாங்க. இல்ல மாதிரி போட முடியாது. ராணிமேரி கல்லூரி இதுக்கு போட வேண்டாமா? அப்ப என்ன பண்ணுதுன்னா நிலைமொழி வந்து உயர்நிலையா இருந்தா போடக்கூடாது. அது என்ன போட இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப நம்ம இந்த நிலைமொழி கண்டுபிடிக்கணும், வறுமொழி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரிதான் சந்தி போகும். சந்தி ப்ராசஸ் வந்து ஸ்பெல் செக்கரோட பாட்டாத கூட ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ் ஸ்பெல் செக்கர் முடிஞ்ச பிறகுதான் சந்திக்கு போகும். இதே மாதிரி ஆஃப்லைன் ஸ்பெல் செக்கர் இருக்கு. ஆஃப்லைன் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வாங்கியே வந்து நீங்க கமெண்ட் டைப் பண்ணிட்டு ஆஃப்லைன் ஸ்பெல் செக்கர் பண்ணிக்கலாம். அது பண்ணி கொடுத்துரும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 90-95% சக்சஸ் சொல்லலாம். இன்னும் 5% சக்சஸ் இல்லைன்னு சொல்லணும்னா சிண்டாக்டிக் பார்சல் பண்ணணும். சமைக்கு கனடைசர் வரணும். அதெல்லாம் டெவலப் பண்ணாம 100க்கு 100 ஸ்பெல் செக் பண்ண முடியாது. அது இருக்கிறதுல முதல் ஸ்டேஜ் நமக்கு தப்புன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய சாதனை. ரெண்டாவது முடிந்த மட்டும் சஜஷன் இருக்குது. அதுக்கு அடுத்த கடை அடுத்த கையில போகலாம். ஆஃப்லைன் போகலாம். அதில் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆஃப்லைன் பாக்ஸ்ல உங்களுக்கு ஆன்லைன்லயும் பார்க்கலாம், ஆஃப்லைன்லயும் பார்க்கலாம். அது என்ன பிரச்சனை? பொதுவா யாரும் தவறா சொல்றதில்லை. நினைக்கலாம் தமிழ் அவங்க ஈஸியா ஸ்பெல் ரொம்ப கஷ்டம். தமிழ்ல வந்து மார்பாலிட்டி லாங்குவேஜ் இருக்கிறதுனால நான் வந்து சந்தி பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை. ஆனா செய்ய முடியும்னு நிரூபிச்சது எப்படி இருக்குன்னா எந்த அளவுக்கு அந்த தமிழை இலக்கண அமைப்பை நம்ம புரிந்து கொள்றோமோ அந்த அளவுக்கு செய்ய முடியும். அதான் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி உள்ளவங்க தெளிவா கூட இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு நாங்க இந்த இலக்கணத்தை படித்து அவங்களுக்கு புரியக்கூடிய வகையில மாற்றி கொடுக்கும்போது பண்ண முடியும். நீங்க வந்து இவங்க வந்து எம்ஏ லிங்குஸ்டிக்ஸ் வித் பிஏ கம்ப்யூட்டேஷன் படிக்கிறாங்க. பிஏ தமிழ், எம்ஏ லிங்குஸ்டிக்ஸ். அவங்க வந்து அபிராமி, அவங்க வந்து எம்சிஏ, எம்பிஏ. அவங்க இப்ப இலக்கணம் தெரிஞ்சவங்க அவங்க நல்லா சொல்லுவாங்க. கூட உட்கார வச்சு அவங்க கேட்பாங்க அங்க சரியா வரல, இந்த ஏன் வருது அவங்க சொல்லி கொடுத்து அவங்க தான் அந்த டெவலப் பண்றாங்க. இவங்க 2 பேரும் அதை பண்றாங்க. நான் வந்து இலக்கணம் சொல்றேன். எனக்கு ப்ரோக்ராமிங் ஒரு லைன் கோடிங் தெரியாது, தெரியாது. எனக்கு தேவையில்லை. அவங்க இருக்கிறாங்க. நான் அதுக்காக டெவலப்ல கூட உட்கார்றேன். அவங்க கோட் பண்றாங்க. இதே மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எம்ஏ கம்யூனிகேஷன் கோர்ஸ் நடத்துறாங்க. 5 வருஷமா மெட்ராஸ். அந்த கோர்ஸ் சர்வீஸ் எப்படின்னா ஒரு 2 பேப்பர் கிராமர், ஒரு 5-6 பேப்பர் லிங்குஸ்டிக்ஸ், ஒரு 5-6 பேப்பர் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அவங்க ப்ரோக்ராம் லாங்குவேஜ் வந்து 5-6 இருக்கும்.
ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஒரு பேப்பர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பேப்பர், அக்கௌஸ்டிக் பிசிக்ஸ் ஒரு பேப்பர், இப்படி வச்சு ஒரு சிலபஸ் வச்சு 5 வருஷமா கோர்ஸ் நடத்தி ஒரு 50 மாதம் வெளியே உருவாக்கி கொடுத்துருக்கேன். இதுல எம்சிஏ படிச்சவங்களும் ஜாலியாக படிச்சுக்கிறாங்க. ஆனா நான் ரிட்டையர் ஆகணும் இந்த கோர்ஸ் எடுக்க முடியாது. இன்னோவேட்டிவ் சிலபஸா உருவாக்கி விட்டு அதுக்கு தனியாக ஒரு லாங்குவேஜ் டெக்னாலஜி லேப் உருவாக்கி விட்டு எல்லாம் பண்ணோம். ஆனா இம்பார்ட்டன்ஸ் யாரும் தமிழ்நாட்டை புரிஞ்சிக்கல. அந்த கோர்ஸ் மட்டும் பிடிச்சாங்க. சொல்லுங்க வேற வீட்டுக்கு சஸ்பிஷியஸ் எண்ணெய் எடுத்து மாற்றிக்கல. இந்த மாணவன் எழுது எட்டரா தனியாக வரலையா அவங்க கேட்டுக்கொண்டு ரூல் கொடுத்துருவாங்க. பல டிக்ஷனரி இருக்குது. அதில் ஒன்றும் இது நீங்க ரோமன் எண்கள் எழுதுனா அதை வந்து தமிழ் எழுத்துக்கு எண்ணெய் எழுத்தால் எழுதிருக்காங்க குழந்தைகளுக்கு. அது வந்து புரட்சி முக்கியம். அந்த புரட்சிக்கு உட்பட்டு நீ எப்படி எண் கொடுத்தாலும் அதை எழுதிடும். தமிழ் எழுதிருக்காங்க. இதை ரிவர்ஸ்லாம் வருவோம். இதை ரிவர்ஸ்லாம் வருவோம். ஸ்பேஸ்லாம் கரெக்டாக அடிச்சுதான் ரிவர்ஸ் போகும். ரிவர்ஸ் தான் மறுபடியும் ரிவர்ஸ் போங்க. இது வந்து வச்சா அந்த புரட்சி இருக்கிறது மிக முக்கியமானது. அந்த இடத்துல பண்ணிக்கிறோம். அது போன தடவை நான் அது சொன்னேன் இல்லையா, எண்கள் எப்படி புணர்ந்து விரிவாகும் அப்படிங்கிற தொல்காப்பியத்தில் கிளியர் விதி இருக்கு. 1 வந்தா அதுக்கு அடுத்து எப்படி இருக்கணும், 2 வந்தா எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. நம்ம வந்து பிற மொழிகள் வந்து ஒரு ஒரு ரொம்ப அப்ராக்சிமேட்டா இருக்கிற மாதிரி தெரியும். இது வந்து ரொம்ப தெளிவா 235னா அது எப்படி இருக்கணும், 235ங்கிறதுக்கு என்ன மாதிரியான ரூல் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கேன். அப்போ 5 கால எவ்வளவு நுட்பமா இருக்காது. என்ன மட்டும் இல்ல, நீங்க என்ன எழுதுறீங்களோ என்ன பேசுறீங்களோ அதுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். என்ன எழுதலாம்ங்கிறத வேற போறதுல முடிவு பண்ணிக்கலாம். நீங்க என்ன எழுதுறீங்க விருப்பம் அதை நான் பண்ணிக்கணும். அதை ஏன் ஆனா திருப்பி என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் ஆய்வுங்கிறது சாதாரணமானது இல்லை. அது வந்து ஒரு நுட்பமான ஆய்வு. தமிழுக்கு தெளிவான விதிகள் இருக்கு. ஈவன் பேச்சு தமிழுக்கு கூட நம்ம இப்ப இலைன்னு எழுதும் போது ஆனா வீட்டுல இலைன்னு சொல்றோம். இலை அது எந்த இலைன்னு மாறுதுன்னா இல்லை இல்லையா மாறுதா, இங்கு எங்கு மாறுதா. அப்ப இலை மட்டும் இலையா மாறுதுன்னா அந்த ஈக்கு அடுத்து ஒரு மெய்யெழுத்து வரும். அந்த ஒரு மெய்யெழுத்து கட்டு பிறகு அகரம் ஐகாரம் வரும். இலைக்குல ஈக்கு அடுத்து லக ஒன்று வருது. அப்ப ஐ வருது. அப்ப இலை இலைன்னு வருது. ஆனா வேற வேற ஈக்கட்டு இருங்கிறது எருன்னு மாறாது. ஏன்னா ஊ வருது. ஈக்கட்டு இரு வந்து ஊ வருது. அவன் மாறாது. 2 மெய் வந்தாலும் மாறாது. ஒரு மெய் வந்த பிறகு அகர ஐகாரம் வேற வந்தாலும் மாறாது. ரொம்ப ஆச்சரியமா இல்லையா? இது போல இந்த பேச்சு தமிழுக்கும் எழுத்து தமிழுக்கும் இது போல விதிகளை 32 விதிகளை உருவாக்கிட்டேன். நீங்க பேசுறதுல அப்படி பேசிட்டே இருக்கலாம். நீங்க போஸ்ட் ஆஃப்ல ஏதாவது ஒரு சாப்பிட்டாரு நீங்க பேச்சு தமிழே பேசலாம். நான் தான் பேசிட்டு நான் பேச்சு தமிழ் பேசுறத அது எழுத்து தமிழ் அதை டைப் பண்ணி காமிக்கிறேன். நான் படிச்சேன்னு சொல்லுவேன், அது படித்தேன்னு மாற்றேன். முடியுமான்னா முடியும். விதிகள் தெளிவா இருக்குது. ஆனா விதிகளை எப்படி கொடுக்கறது பார்க்கும்போது அது ஒரு டெக்னாலஜி கிடைச்சிருக்கு. ஜெராக்ஸ் கம்பெனில இருந்து அவங்க ஒரு ஃபைனான்சியல் மெக்கானிசம் ஒரு ரூல் உருவாக்கிருக்காங்க. எஃப்எஸ்டி2. அந்த எஃப்எஸ்டி2 பயன்படுத்தி பார்க்கும்போது ரிவர்ஸ் போக முடியும். ரிட்டர்ன்ல இருந்து ஸ்போக்கன் போக முடியும், ஸ்போக்கன்ல இருந்து ரிட்டர்ன் போக முடியும். ஸோ தியரிட்டிக்கலி இட் இஸ் பாசிபிள். ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அது ஏன் செய்ய முடியலன்னா இதுக்கு யாரும் ஊக்கம் கொடுக்கல. எந்த ஆர்வம் ஒன்றும் செய்ய முடியல. ஸோ நம்ம ரிசர்ச் பர்பஸ் செஞ்சு காமிக்க முடிய வேற ஒன்றும் செய்ய முடியும். தமிழுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சாஃப்ட்வேர் பப்ளிஷ் செப்டம்பர் 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. செப்டம்பர் 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓபன் சோர்ஸாவா கமர்ஷியலாவா? கமர்ஷியல். உங்களுக்கே தெரியும் நான் வந்து எவ்வளவு ஒரே ஒரு சில மாவட்டங்கள் தயவு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு பேருந்து அது புரிந்தப்படாது. தமிழ்நாடு அரசு பேருந்து இப்போ என்னுடைய சாஃப்ட்வேர் இருக்குன்னா இன்றைக்கு பத்திரிகைகள்ல எப்படி கூட எழுதுறாங்களோ அத்தனைக்கும் எனக்கு நோக்கம் அவங்களுக்கு அவங்க உதவி செய்யணும். அதெல்லாம் இருக்கும். நீங்க வந்து தமிழ்நாடு அரசுன்னு சொல்வதா தமிழ்நாட்டு அரசுன்னு சொல்வதாங்கிறத நீங்க முடிவெடுத்து சொல்லுங்க. இல்ல சொல்ல அந்த முடிவெடுத்து சொல்வது அது வேற ஒரு லாங்குவேஜ் நாடு போகலாம்.
இங்க வந்து இருப்பதே ஆய்வு கொடுப்பதே என்னுடைய வேலை. அதுக்கு விதிகள் இருக்கானா தெளிவான விதிகள். அப்போ இந்த உங்களுடைய ஹெரிட்டேஜ் அந்த டிஸ்கஷன்ல நம்ம பத்திரிகை டிஸ்கஸ் பண்ணேன். தொல்காப்பிய விதிகள் இன்றும் பொருந்தி வருகிறது ஒண்ணு. காரணம் தமிழ் தொடர்ச்சி அறிவுபடாமல் இருக்கிறது. மூணாவது, தொல்காப்பியம் அப்படியே இன்றைக்கு பொருந்தி வராது. அது கூட சில இதை மறைந்து இருக்கலாம் அல்லது புதுசாக சில பேர் தோன்றிருக்காது பார்க்கணும். ஒண்ணு. அடுத்தது எல்லா மொழியும் ஒண்ணுதான். இந்த பிரச்சனை எங்க இருக்குதுன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால சில கல்வி மொழி அறிஞர்கள் ஐஐடி ப்ரொஃபசர் சிலர் வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, லெக்சர் கொடுக்கும் என்ன பண்ணாங்க, மெஷின் டிரான்ஸ்லேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்ப தமிழ் இங்கிலீஷ் போனோம்னா அது இன்டர்பிரேட் தனியா சான்ஸ்கிரிட் சொன்னாங்க. ஏன்னா சான்ஸ்கிரிட் இஸ் மோஸ்ட் சயின்டிபிக் ஸ்ட்ரக்சர்ட் லாங்குவேஜ். ஸோ நீங்க தமிழ் இங்கிலீஷ் பண்ணா தமிழ் சான்ஸ்கிரிட் போய் சான்ஸ்கிரிட்டும் இங்கிலீஷ் போனா ஈஸியா இருக்குன்னு சொன்னாங்க. நாம அதோட எங்கேயும் சான்ஸ்கிரிட் அது கிடையாது. ஆனா ஏன் சொல்றீங்க, அதோட எந்த ஃபீச்சர் தமிழ்ல இல்லை, அது நீங்க முடிவு பண்ணிருக்கீங்களா? ரெண்டாவது, பாழனி பெரிய கிராமரியம் உண்மையிலே வந்தா தொல்காப்பியம் நம்ம முயற்சி சொல்ல பாழனி. ஆனா தொல்காப்பியத்தை நீங்க படிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் இல்லாம நீங்க அப்போ உங்களுக்கு ஒரு பரப்பினிசம் வருது, அது வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. அப்ப தமிழுக்கும் இந்த மாதிரி உண்டு நிரூபிக்க நான் தான் ஆய்வு தரேன். பார்த்தா அது எங்கேயோ போயிட்டு இது வந்து ரொம்ப ஒரு என்னுடைய பார்வையிலிருந்து ஒரு இன்ஸ்பைரிங். இது இதோடைய உண்மையான பயனாளியாக நான் இருக்க போறேங்கிற ஒரு காரணத்தினால என்னால சொல்ல முடியுது. இதோடைய வேல்யூ டு மீ இஸ் இம்மன்ஸ். ஸோ அவருடைய சாஃப்ட்வேர் ரிலீஸ் ஆகிறப்போ முதல் காப்பி நான் தான் வாங்கிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஒர்க் வந்து வெரி லிமிட்டட் ஃபண்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பண்ணிருக்கிறது பெரிய விஷயம். இன்னொன்று கடைசியான ஒரு பாயிண்ட் டச் பண்ணது, உலகத்தில் இருக்கிற லிங்குஸ்ட்க்கு பாணினி, அஷ்டாத்தியாயி, சமஸ்கிருதம் தெரிஞ்ச அளவுக்கு அவங்க யாருமே தமிழ், தொல்காப்பியம் அவங்க யாருமே பார்த்தது கிடையாது. ஏன்னா அதுவுமே வந்து ஒரு விதத்துல நம்முடைய அரசுடைய அல்லது ஹோல் சிஸ்டம், அது வந்து கவர்மெண்ட், யூனிவர்சிட்டிஸ் யாருமே அதை எடுத்துட்டு போல. இது ரெண்டுக்கும் வந்து கம்பேர் பண்ணி சொல்றதுக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. இல்ல சார், ஆக்சுவலா இன்னைக்கு நீங்க கொடுத்த சாத்தியம் ஒரு புத்தகம் வாங்கி படிச்சுட்டு இருக்கேன். வில்லியம் ஜோன்ஸ் காலத்துல இருந்து உங்களுக்கு ஒரு மோர் தென் 200 இயர்ஸ் சமஸ்கிருதத்தை படிச்சுனா உலகத்தில் இருக்கிற பிற மொழிகளோட, அதாவது சயின்டிபிக் கிராமராக சமஸ்கிருதத்தை பார்த்ததுக்கு பிறகுதான் வந்து வில்லியம் ஜோன்ஸ் பார்த்ததுக்கு பிறகுதான் இந்த ஹோல் லிங்குஸ்டிக்ஸ் ஃபீல்டே உருவானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. பட் அந்த அளவுக்கு யாருமே தொல்காப்பியத்தை பார்க்க விட்டுட்டாங்க. நாம நம்முடைய பாரம்பரியத்துல தொல்காப்பியம் வருது அப்படின்னு பார்க்கிறப்ப we are the losers. நாம வெளியில கொண்டு போய் சொல்லலை எவ்வளவு ஒரு அழகான ஒரு கிராமர். அந்த கிராமர் செயல்பாட்டில் நீங்க இன்னைக்கு பாத்தீங்க, அந்த தொல்காப்பியம் ரூல்ஸ, விதிகளை கணினிக்குள்ள புகுத்தி அதன் மூலமாக தப்பெல்லாத்தையும் சரிப்படுத்த முடியுதுங்கிறது வந்து வெரி இன்ஸ்பைரிங். நமக்கு ஒரு மொழி, அந்த மொழிக்கான உருவாக்கப்பட்ட ஒரு செட் ஆஃப் விதிகள், அந்த விதிகள் பெரும்பாலும் நிச்சயமா அதுல சில விதிகள்ல சில மாற்றங்கள் வந்திருக்கு இன்னைக்கு. பட் இருந்தாலும் அது ஒரு கட்டுக்கோப்பா இருக்கு. நம்ம இன்றைக்கும் குழந்தை நம்ம அந்த விதிகள்லாம் கத்துக்கிட்டு நம்ம தமிழ் பேசல, நம்ம வந்து அதை உள்வாங்கி பேசுறோம். பட் அது ஒரு கணினிக்கு சொல்லிக் கொடுக்கிற நேரம் வர்றப்பதான் தொல்காப்பியத்தோடைய ரியல் வேல்யூ நமக்கு கிடைக்கிறது. நம்ம பேசுறதுக்கு தொல்காப்பியம் தேவையே கிடையாது. பட் அதை ஒரு கணினிக்கு சொல்லிக் கொடுக்கறதுதான் அதோடைய வேல்யூ தெரியுது. இதே மாதிரி ஒரு அந்நிய மொழி தெரிந்த ஒருத்தருக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுதான் இந்த விதிகளுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிந்த மொழியை வைத்துக் கொண்டு, அந்த மொழியோட விதியை வைத்துக் கொண்டு இந்த மொழியை தெரிந்து கொள்றதுதான் அந்த கம்பேரிட்டிவ் ரூல் சொல்லி இந்த மொழியில இந்த மொழியில இப்படிதான் வரும். எக்ஸைட்டிங் திங். இதோடைய எக்ஸைட்மெண்ட் நான் முழுக்க கன்வே பண்ணேன்னா எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கானது. நான் வந்து இவர்கள் அறிமுகப்படுத்தினதுலேயே அதை பார்த்துட்டு இருக்கேன். நான் எந்த அளவுக்கு உழைப்பு, அந்த
அணி அந்த டீம் செய்திருக்காங்கன்ட்டு ஒரு இன்னும் ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு அவர் தொடர்ந்து வேலை செஞ்சிருக்காரு. ஸ்போர்ட்ஸ் ஃபார்ச்சுனேட் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட் அவர் மட்டுமே செய்தா இந்த எவ்வளவு தூரம் நம்ம எடுத்துட்டு போக போறோம். பிறர் யாருமே செய்யலன்னு நான் சொல்ல, அவருக்கு ப்ராப்ளம் நோஸ் மோர். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஒரு குரூப் இருக்கு, அதை நான் போன தடவை சொன்னேன்னா அதை தவிர்த்து வந்து சின்ன சின்ன முயற்சிகள் இருக்கு. அமிர்தா யூனிவர்சிட்டி பண்றாங்க. ஆமா, இங்க எம்ஐடில ஏவிகேபி சென்டர் பண்றாங்க. அண்ணா டாக்டர் கீதா டீம் பண்ணுது. நிறைய நிறைய பண்றாங்க. இல்ல சார், பட் இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் நீங்க கொண்டு வர சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாருமே முயற்சி பண்றாங்க. அதனால நான் லிங்குவிஸ்டிக்ஸ்ல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியா போக முடியும். பட் இட்ஸ் a great work. அதனால ஒரு பெரிய கைத்தட்டல். என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் கல்கத்தாவில் கோர்ஸ்னா இருக்கேன். நான் பெங்காலிஸுக்கு தமிழ் சொல்லித்தரேன். என்னோட ப்ராப்ளம் ஒன்று இப்போ சால்வ் பண்ணியிருக்கேன். மரமே அப்படின்னு வருது, மரத்தைன்னு வருது. இது என்ன எப்படின்னு என்ன கேட்கறாங்க. நான் தமிழ் வந்து காலேஜில் படித்தவனே இல்லை, அதனால சொல்ல தெரியல. இன்னுமே என்னால் சொல்ல முடியும். தேங்க்ஸ். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப எனக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு செலக்டிவ் ஆடியன்ஸ் முன்னால எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஒரு 1000 பேர் இருக்குன்னு படம் காமிக்கிறேன் நான் விரும்பல. உண்மையில உங்களை மாதிரி ஒரு செலக்டிவ் ஆடியன்ஸ் பற்றின இந்த தொல்காப்பியத்தின் இம்பார்ட்டன்ஸை இந்த அளவுக்கு எடுத்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க அந்த பற்றி எங்களுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சார், ஆல்ரெடி இந்த சாஃப்ட்வேர் எப்ப கிடைக்கும், என்ன காஸ்ட், என்ன பிளாட்ஃபார்ம் எல்லாரும் கேட்கறாங்க. கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் இப்போ பண்ணிட்டு வந்து விண்டோஸ் பிளாட்ஃபார்ம், விண்டோஸ் 7 வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம். இது பண்ணலாம். நெக்ஸ்ட் டாட் டெக்னாலஜியாக பண்ணிருக்கோம். இது பண்ணிருக்கோம். சிஎஸ்ஆர் பேஸ் பண்ணிருக்கோம். இப்போ வந்து ஆக்சுவலி தொடர்ந்து வெளியே கொண்டு வந்தா நான் திருப்தி இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து இப்போ பார்சல் முடிக்கணும்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் சக்சஸ் ஆகிடும். செப்டம்பர் 3 வந்து சிங்கப்பூர்ல ஃபேஸ் பண்றோம். அங்க தமிழ்நாட்டு ஆதரவு இல்லை, அதான் சரியா. அது ஒரு 4ஆம் மலேசியாவில் ஃபேஸ் பண்றேன். அங்க சிங்கப்பூர்ல ஒரு கார்பரேஷன் இருக்கு, அங்கேயே இதை இது பண்றேன். இன்னொரு முக்கியமான என்னன்னா எலக்ட்ரானிக்ஸ் பாக்கெட் டிக்ஷனரி இருக்கு. அதை வந்து எல்லா உலகம் இருக்கு. தமிழுக்குள்ளேயே சிங்கப்பூர் மலேசியாவில் பெரிய பிரச்சனை. அங்க மினிஸ்டர் கூப்பிட்டு பேச எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இப்ப அந்த இதை பத்தி ஒரு இது பண்ணி அவங்க ஒரு கார்பரேஷன் பர்சன்ட் பண்ண போறாங்க. 8-9 பண்றேன். வந்த பிறகு தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறோம். தமிழ்நாட்டு இப்போ பிரைஸ் வந்து ஆக்சுவலா 3,000 to 4,000 ஃபிக்ஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. இல்ல அது இண்டிவிஜுவல் யூசர். ஆமா, இண்டிவிஜுவல் யூஸ் தான். இண்டிவிஜுவல் பிரைஸ் தான். இது அதர் சாஃப்ட்வேர் மாதிரி தான். மிஷின் அது எல்லாமே ஃபுல் ப்ரொடெக்ஷன். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 15-18 என்ஜினியர்ஸ் லிங்குவிஸ்ட்லாம் சேர்ந்து உருவாக்கிய ஒரு 10 ஆண்டு கால இது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சார், இது ரொம்ப 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 ரீசனபிள். இன்ஃபேக்ட் குறைச்சு வைக்கிறீங்க நீங்க பிரைஸ் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க இந்த படிக்கல்வி கொடுக்குறாங்க ஃப்ரீ லேப்டாப், அதுல வந்து பான்ஸ் கீபோர்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீயா டெவலப் பண்ணிட்டாங்க. அதை போடணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப அடுத்த என்ன செய்யறோம்னா இந்த மாதிரி வேர்ட் ப்ராசஸர் போட்டா மாணவர் பெரிய. அப்ப அவங்க வாங்கினா எவ்வளவு ரூபாய் கேட்கறாங்க பிரைஸ்? 25 ரூபாய்க்கு தனியாக கேட்கறாங்க. அப்ப 25 ரூபாய்க்கு ஹார்ட்வேர் லேப்டாப் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, 25 ரூபாய்க்கு உங்க சாஃப்ட்வேரை தரீங்களான்னு அது நான் சொல்றேன். நீ 10 லட்சம் வந்தா 20 ரூபாய்க்கு அஷ்யூர்டு 10 லட்சம் ஆர்டர் கொடுத்தா மேக் சென்ஸ். இதுல வந்து சாஃப்ட்வேர் வந்து பெர்ஃபெக்ட்டா போகும். இதுல சாஃப்ட்வேர் இருக்கு. சாஃப்ட்வேர் மட்டும் இல்ல, இண்டெக்ஸிங் இருக்கு. அது முக்கியமா இண்டெக்ஸிங்லயும் சிங்கிள் படி இண்டெக்ஸ் பண்ற டபுள் இண்டெக்ஸ். அதாவது இப்ப இந்திய படை, இந்திய குடிமகன், இந்திய புத்தகம் வச்சுக்கோங்க. இந்திய கெட்பரா கொடுத்துட்டு கீழே வந்து டபுள் இண்டெக்ஸ் அதுவும் இருக்கு. சார்ட்டிங் இருக்குது, இண்டெக்ஸிங், சிங்கிள் படி இண்டெக்ஸிங், டபுள் இண்டெக்ஸிங் இருக்குது. இது ஈவன் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் மாதிரி பிப்ளியோகிராஃபி போட முடியும்.
அதுக்கு ஏபிஐயா எம்எல்ஏ சீட் அதுவும் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் நீங்க டேட்டா ஷீட்டை ஃபில்அப் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிப்ளியோகிராஃபி ஷீட் வெளியே வந்து அதுவும் டெவலப் பண்ணிக்கணும். எல்லாமே இல்லப்பா அதுல வேற சில பேர் அது அது வந்து ஆங்கிலத்துக்கு உருவாக்கி அது பேஜ் மேக்கர்லயே அவன் பில்ட் பண்ணி தரான். நீங்க தமிழுக்காக எங்கள்கிட்ட கிடையாது, இப்ப நாங்க பண்ண முடியாது அதை. ஸோ இது வந்தாலும் அது எப்படி நான் இன்டகிரேட் பண்றதுன்னு நான் பார்க்கணும். ஏன்னா பேஜ் மேக்கருக்கும் இதுக்கும் எப்படி மெர்ஜ் பண்றதுன்னு தமிழ் கம்பேட்டபிலிட்டி இல்லைங்கிற பிரச்சனை அவங்களுக்கு வரல. யூனிகோட் கம்பேட்டபிலிட்டி இல்லை, யூனிகோட் கம்பேட்டபிலிட்டி. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்தது. இந்த சாஃப்ட்வேர் வந்த உடனே நான் நிச்சயமா அதை அனௌன்ஸ் பண்ணுவேன். அப்போ வந்து நீங்க என்கிட்ட தொடர்பு கொள்ளலாம், நான் அவரோட கனெக்ட் பண்ணி விடுறேன். நம்ம எல்லாரும் இதை வந்து ஒரு பெருமளவு இதை வாங்கினோம்னா அவர்களுக்கு மேற்கொண்டு இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு வந்து ஒரு பெரிய உந்துதலா இருக்கும். சார் நான் கட்டாயமா இந்த சாஃப்ட்வேர் ஒரு பெரிய கேன்வாஸ் பண்ண போறேன், கவலைப்படாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமானது. எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் பப்ளிஷர்ஸ், ரைட்டர்ஸ், தமிழ் எழுதுவேன் அப்படின்னு சொல்றவங்க அத்தனை பேர் இதை கட்டாயமா ஒரு காப்பி வச்சிருக்கணும். கம்பெனி சைடு உள்ளவங்க இன்னும் கொஞ்சம் உதவி பண்ணாங்கன்னா எனக்கு வந்து இப்போ உங்க மாதிரி இனிஷியேட் பண்ணி உதவி பண்ணாங்க. எங்க சன் வந்து இந்த மாதிரி அவர் டாக்டர் டெக்னாலஜி எக்ஸ்பேசர் இதெல்லாம் சேர்ந்து உதவி பண்றாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு என்ன கிராமம் தான், ஆனா தமிழ்நாட்டில் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, நிறைய இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் இன்வால்வ் பண்ணணும்னா அவங்க ரெடி டு ப்ரொவைட் எனி டைப் ஆஃப் ஃப்ரம் லிங்குஸ்டிக் சைட் நிறைய டெவலப் பண்ணும். அப்புறம் இது வந்து ஸ்பெல் செக்கர், இன்னொரு டெக்ஸ்ட் ஸ்பீச் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் ஸ்பீச் ரெகுலேஷன் எல்லாம் நிறைய பண்ணலாம். ஏகப்பட்ட மென்பொருள் உருவாகும் இல்லையா. ஸ்பெல் செக்கர் தான் வந்துக்கலாம், நான் கிராமர் செக்கர் பண்ணணும் இல்லையா. அதில் டெக்ஸ்ட் ஸ்பீச் பண்ணலாம், ஸ்பீச் டு டெக்ஸ்ட் பண்ணலாம், மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் சரி போயிட்டா உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம ஏன் தமிழ்ல பண்ண முடியல? ஏன்னா இன்னும் திருப்பி சொல்றேன், இந்த டெக்னாலஜி லாங்குவேஜ் டெக்னாலஜிங்கிறது ஆல்ரெடி நாம டெவலப் பண்ண வேண்டாம், டெவலப் பண்ணி வச்சாச்சு. மேல்நாடுகள் எல்லா யூனிவர்சிட்டிலும் இந்த டெக்னாலஜி இருக்கு. ஜஸ்ட் we have to understand the technology and we have to implement with Tamil. அவ்வளவுதானே. அதுக்கு we are ready to provide from Tamil grammar linguistics நாங்க ரெடியா இருக்கிறோம். அப்ப நீங்க அந்த டெக்னாலஜியை புரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக தமிழ் செய்யலாம். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கொடுக்குற 50 crores ப்ராஜெக்ட் ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி நீங்க வித்தின் 5 years என்ன பண்ண முடியும்னு மைண்ட் ஸ்டோன்ஸோட கொடுத்துக்க. யாரும் கம்பெனியில தெளிவா 5 ஆண்டுகள்ல என்ன செய்ய முடியும், தமிழுக்கு என்ன டெக்னாலஜி அவைலபிள், நாம என்ன பண்ணிக்கிறோம், இந்த டைரக்ஷன்ல போனா என்ன செய்ய முடியும்னு தெளிவா கொடுத்துக்கிறோம். போன நம்ம கான்ஃபரன்ஸ்ல இதுவரைக்கும் அது யாரும் கண்டிப்பா. நன்றி. அடுத்த வாரம் அடுத்த மாசம் ப்ரோக்ராம் செப்டம்பர் மாதம் முதல் வாரம். தேதி என்ன? செப்டம்பர் 2. மிஷன் தனினோ. ஆங்கிலத்துல ஒரு த லாஸ்ட் ரிவர் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. த லாஸ்ட் ரிவர் அப்படிங்கிறது வந்து சரஸ்வதி ஆற்றை பத்தின ஒரு புத்தகம். சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்றது வந்து சரஸ்வதிங்கிற ஒரு ஆறு, அதை ஒட்டிதான் முதலில் உருவானது. அது அங்கிருந்து நகர்ந்து சிந்து நதியை நோக்கி போனது அப்படிங்கிறத பல சான்றுகள் எல்லாத்தையும் தொகுத்து அவர் கொண்டு வந்திருக்கிற புத்தகம் அது. அந்த புத்தகத்துடைய தமிழாக்கமும் அதே நேரத்தில் இங்க வெளியாகும், நான் தான் பதிவிக்கிறேன். அதோட அவர் வந்து அந்த சரஸ்வதி ஆற்றை தேடி போற அந்த கதையையும் நமக்கு விளக்குவார். ஒரு பிரசன்டேஷன் மிஷன் தனினோ வந்து ஒரு பிரெஞ்சு நாட்டவர், இந்தியாவுக்கு வந்து இந்திய குடிமகனானவர். அவர் வந்து அரவிந்தர் மேல ஈடுபாடு கொண்டு பாண்டிச்சேரிக்கு வந்து இங்க செட்டில் ஆகி அவர் வந்து இஸ் பிகம் அன் இண்டாலஜிஸ்ட். கடந்த 30 வருஷமா இங்க இருக்காரு இந்தியால. கோயம்புத்தூர்ல தான் வசிக்கிறார். ஒரு தனியான ஒரு ஆசிரமம், ஒரு வர்ணசாலை ஒன்று கட்டிட்டு அதுல தங்கி இங்க கோயம்புத்தூர்ல வாழ்ந்துருக்கார். வெரி இன்ட்ரெஸ்டிங் இண்டாலஜிஸ்ட். ஸோ அடுத்த மாதம் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு டாபிக்கோட சந்திப்போம். நன்றி. சார்